தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம வி ஆர் ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங் இந்த ஃபர்ஸ்ட் 6 யூனிட்ஸ், முதல் 6 அத்தியாயங்கள் ஆஃப் பகவத்கீதையை நம்ம பார்க்குறோம். நம்ம முதல் அத்தியாயம் பொதுவாகவே இந்த ஒரு யுத்தம் நடைபெறுவதற்கான ஒரு காரணம், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த தகராறு, நில தகராறு. சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நில தகராறுக்காக நடைபெற்ற அந்த யுத்தத்தில் முதல் அத்தியாயம் அந்த படை வீரர்களின் அணிவகுப்பு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல துரியோதனனுடைய ஒரு சாதுரியம், அவன் எப்படி ஒரு ராஜதந்திரியாக, ஒரு சத்திரியனாக இருந்து ராஜதந்திரியாக எப்படி பீஷ்ம பிதாமா, துரோணாச்சாரியார் போன்ற மிகப்பெரிய வீரர்களை எப்படி அவன் அணுகினான், அவங்களுக்கு ஒரு மரியாதை தரணும் இல்லையா, அதை எப்படி அவர்களுக்கு அணுகினான் அப்படிங்கிற விஷயமும், அதன் பிறகு ஒவ்வொரு சங்கு ஒளி, பீஷ்ம பிதாமா சங்கு ஒளியை கேட்ட உடனே துரியோதனனுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. ஆஹா, நம்ம ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா. பீஷ்ம பிதாமா அது எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சாதாரணமா ஒரு காட்டுல ஒரு சிங்கம் கர்ஜிப்பது போல அந்த அந்த கர்ஜனையை பார்த்து அந்த குட்டி குட்டி விலங்குகள்லாம் பயந்து ஓடுற மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு ஊமை தரப்பட்டு இருந்தது. அதன் பிறகு பாண்டவர்களுடைய சங்குநாதம், அந்த சங்குநாதம் ஒளி எழுப்பும் பொழுது அது எப்படி ஒவ்வொருவருடைய இதயமும் நொறுங்கி விழுவது போல ஒரு பயத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற அந்த சங்குநாதம். அந்த யுத்தம் ஆரம்பிக்க போகுது, நம்ம பார்க்கலாம் சண்டை நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் காத்து கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுனன் கேட்கிறான், பகவானிடம் கேட்கிறான், தயவு செஞ்சு இந்த ரதத்தை நீ கொஞ்சம் இந்த படைக்களத்தின் நடுவில் எடுத்துட்டு போய் நிறுத்த முடியுமா? நான் யாரெல்லாம் என்னை எதிர்த்து சண்டை போடுகிறார்கள் அப்படின்னு நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, பகவான் சாரதியாக அர்ஜுனனுக்கு ஒரு தொண்டனாக பகவான் அங்க என்ன பண்றாரு, அங்க போய் பார்க்கிறார். நடுவுல நின்று பார்க்கும் பொழுது அர்ஜுனனுக்கு அதுதான் ஆரம்பம். பகவத்கீதை பகவானுக்கு, அதாவது பகவான் அர்ஜுனனுக்கு போதனை தருவதற்கான ஒரு ஆரம்பமான ஒரு சூழ்நிலை. அங்கு பார்த்து ஒரு மனக்கலக்கம் அடைந்த அர்ஜுனன் என்ன காரணம் கூறுகிறான். அர்ஜுனன் அதெல்லாம் பார்த்துட்டு சண்டை நான் போட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக காரணங்கள் சிலவற்றை கூறுகிறான். என்னென்ன காரணங்கள் கூறுகிறான் அர்ஜுனன், சொல்லுங்க பார்க்கலாம். கம்பேஷன், அவங்க ரிலேட்டிவ்ஸ் செத்துருவாங்கன்ற ஒரு கம்பேஷன். அப்புறம் குலநாசம், உறவினர்கள் மீதான பாசம். நீங்க ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதிட்டீங்க, உங்களுக்கு மார்க் கிடைச்சிடுச்சு. ஐ am expecting you to use the exact terminology. உறவினர்கள் மீதான பாசம், சுகம் என்ன சொல்றீங்க? உறவினர்களின் மீது பாசம் இருக்கு, புத்தகத்துல என்ன இருக்கு? இரக்கம், கம்பேஷன். இங்கிலீஷ்ல சொன்னா கூட பரவாயில்ல, யூஸ் the exact terminology. கம்பேஷன், அப்புறம் இரக்கம், கருணை, இன்பம் அனுபவித்தல், கருணை, பாவ விளைவுகளை கண்டு பயப்படுதல், பாவம் சேரும், ஸ்திரத்தன்மை இல்லாம. ஜெயலட்சுமி அதை எல்லாம் மறந்துட்டாங்க போட்டிருக்கேன். குலநாசம், அதுக்கு என்ன ஒரு பதம், அதுக்கு ஒரு பதம் நம்ம பயன்படுத்தணுமே, பதம் ஒண்ணு இருக்கு அதுல பகவத்கீதையில. அப்படியா போட்டிருக்கு? வேற ஒண்ணு போட்டிருப்பாங்களே. குல தர்மம் கெடும், வர்ணசங்கரா, வர்ணசங்கரா. வெரி குட். இந்த ஒரு காரணங்கள் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் பகவான் அதுக்காக அது சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாமே. இந்த காரணம் இரண்டாவது அத்தியாயத்தில் இன்னொரு காரணமும் தொடர்கிறது. அது என்ன காரணம்? இரண்டாவது அத்தியாயத்துல அர்ஜுனன் உடைய ஒரு காரணம் இருக்கிறது, நான் யுத்தம் செய்ய மாட்டேன். இன்டெசிஷன், ஸ்திரத்தன்மை, ஸ்திரமற்ற தன்மை இல்லையா, மைண்ட் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு. அந்த நேரத்துலதான் அவர் என்ன பண்றாருன்னா, பகவானிடம் சாக்ஷாத் கற்பன்ய தோஷோ பகத ஸ்வபாவாக சரணடைகிறான். அது வரைக்கும் ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய அவன் பகவானிடம் முழுமையாக சரணடைந்து, நான் மனக்குழப்பத்தில் இருக்கிறேன். சோ இரண்டாவது அத்தியாயம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம். பகவத்கீதையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இரண்டாவது அத்தியாயமும் 18வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம், அந்த 18வது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்துக்கும் நிறைய ஒரு சிமிலாரிட்டிஸ் உண்டு.
நீங்க 2வது அத்தியாயம் வந்து ரொம்ப நல்ல தரோவா நீங்க படிச்சீங்க அப்படின்னா 18வது அத்தியாயத்துல வந்து நீங்க ஒரு ரிசர்ச் ஸ்காலர் மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். வர்சஸ் பகவான் சொல்லக்கூடிய கருத்துகள், அந்த கருத்துல வந்து என்ன மாற்று கருத்துக்கள் கூறியிருக்கிறார் 18வது அத்தியாயத்துல அப்படிங்கன்னா. சோ அந்த விதத்துல பார்க்கும்போது 2வது அத்தியாயம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அத்தியாயம். காரணம் என்ன அப்படின்னா, பகவத்கீதையில் கூறக்கூடிய அனைத்து யோக முறைகளை பற்றியும் பகவான் இங்கு விளக்கம் அளிக்கிறார். ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஒரு பயத்துல என்னுடைய உறவினர்கள் எல்லாமே மரணம் அடைந்து விடுவார்கள், என்னுடைய நண்பர்களுக்கு ஆபத்து, என்னுடைய ஆசிரியர்களுக்கு அப்படின்னு பல்வேறு நம்ம பார்த்தோம். இந்த காரணங்கள் எல்லாமே கொடுக்கும்பொழுது அப்போதுதான் பகவான் வந்து முழுமையாக இந்த பகவத்கீதையினுடைய சாராம்சம் போதனைகள் அவருக்கு தரப்படுகிறது. அவர் ஆரம்பத்துல என்ன பண்றாருன்னா, அந்த சாங்கிய தத்துவம் சொல்றோம் இல்லையா, அந்த சாங்கிய தத்துவத்தை பற்றி அவனுக்கு விளக்குகிறார். என்ன சொல்றாரு அப்படிங்கும்போது, ஜட பொருட்களுக்கும் ஆத்மாவிற்கும், மேட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜட பொருட்களுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள இட் இஸ் சம்திங் கால்டு அனலிட்டிக்கல் ஸ்டடி. நம்ம அதுக்கு கூட எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தோம். ஒரு போஸ்ட்மார்ட்டம், ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்பொழுது எப்படி வந்து அந்த கூறுகள், அந்த உடலை கூறு போட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிப்பாங்களோ, காரணங்கள் கண்டுபிடிப்பார்களோ, அது போல இந்த சாங்கிய தத்துவம் என்பது இட்ஸ் அன் அனலிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் மேட்டர் அண்ட் ஸ்பிரிட். ஜட பொருட்களுக்கும் ஆத்மாவிற்கும் அதை பற்றி விளக்கும் போது பகவான் வந்து அந்த ஆத்மாவை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்கிறார். ஆத்மாவினுடைய தன்மைகள் எவ்வளவு, கிட்டத்தட்ட ஒரு 26 தன்மைகள் நம்ம பார்த்தோம். 34 தன்மைகள் நம்ம பார்த்தோம் ஆத்மாவிற்கு. அழிக்க முடியாது, நினைக்க முடியாது, கட் பண்ண முடியாது, எரிக்க முடியாது, அந்த மாதிரி நிறைய ஒன்ன பத்தியும் அவர் சொல்லிட்டே இருக்கும்போது, அந்த ஜட உடலுக்கு அந்த ஆத்மா எப்படி ஒரு ஜட உடல் என்பது இட்ஸ் அன் அவுட்டர் கவரிங் ஃபார் த சோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சாங்கிய தத்துவத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல விளக்கம் தருகிறார். அதன் பிறகு கர்மகாண்டா. கர்மகாண்டா அப்படிங்கும்போது சத்திரியன் இல்லையாம, அந்த சத்திரியனாக இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனனுக்கு எல்லா ஒரு விளக்கமும் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதுல ஒரு எனக்கு வந்து பாவ விளைவுகள் ஏற்படும் அர்ஜுனன் சொல்றதால அதற்கு எதிர்மறையாக ஒரு கருத்து, நீ ஒரு சத்திரியனாக நீ இந்த யுத்தத்தில் மரணம் அடைந்தால் உனக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும், அதே போல இந்த யுத்தத்தில் நீ வெற்றி பெற்றால் இந்த பூமியை நீ ஆளலாம். சோ உனக்கு சுகம் அப்படிங்கிறது, பிகாஸ் he is looking for enjoyment, right? அந்த சுகம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவனுக்கு அங்கு விளக்கப்படுகிறது. காரணம் கர்மகாண்டா அப்படிங்கும்போது கர்மகாண்டீஸ் அவங்க வந்து அவங்களுடைய சுகத்துக்காகத்தான் எல்லா செயலுமே அவங்க செய்வாங்க. ஸோ அந்த விஷயத்துல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவனுக்கு விளக்கப்படுகிறது. அது தவிர அவனுக்கு ஒரு அவமானம் ஏற்படும், சத்திரியனாக ஒரு அவமானம், ஒரு கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பெருமைக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க. பௌதிக வாழ்க்கையை இன்னைக்கு பார்க்கும்போது பெருமைக்காக நிறைய பண்ணுவாங்கல்ல. சோ அந்த ஒரு கருத்தை வலியுறுத்தும் விதத்தில் பகவான் வந்து உனக்கு அவமானம் ஏற்படும், நீ வந்து புறமுதுகு காட்டி ஓடிவிட்டாய் அப்படின்னு உன்னை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. சோ அதுக்கப்புறமா புத்தி யோகம், அவனுடைய புத்தியை பயன்படுத்தணும் அப்படின்னு. இல்லைன்னா அதுக்கு வேற என்ன சொல்லுவோம் நம்ம பேரு, புத்தி யோகத்துக்கு வேற என்ன பேர் சொல்லுவோம்? நிஷ்காம கர்மயோகம். நிஷ்காம கர்ம. சோ புத்தி யோகம் இல்ல, புத்தி யோகம் அப்படின்னா நிஷ்காம கர்ம யோகா. ஆல்மோஸ்ட் இந்த புத்தி யோகா பக்தி யோகா எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட் இஸ் a subtle difference, அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த ஒரு நிஷ்காம கர்மத்தை பற்றி அவர் பேசுகிறார். பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ செய்யக்கூடிய செயல்கள் எந்த விதமான பலனையும் இல்லாமல் உனக்கென்று செல்ஃப்லெஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க இல்லையா, தன்னலமற்ற சேவகம் செய்ய வேண்டும். இங்க சேவகம் என்றால் அந்த சத்திரிய தர்மத்திற்கான ஒரு சேவகத்தை அவன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான் அங்கு கூறப்படுகிறது. அதனால நீ வந்து கண்டிப்பா எந்த விதமான ஆசையையும் வைத்துக் கொள்ளாமல், பகவான் கிருஷ்ணருக்காக என்னுடைய ஆசைக்காக சண்டை போட்டு நாங்க சொல்ல வரல, அவரு இந்த அத்தியாயத்துல அவர் அதை சொல்லல. செல்ஃப்லெஸ், உனக்கு எதுவுமே எதிர்பார்க்காம ஜஸ்ட் டு ஃபைட் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க சொல்றாரு. எந்த விதமான ஒரு பாவமும் உனக்கு வராது. காரணம், உனக்கு விதிக்கப்பட்ட கடமை, உன்னுடைய தர்மம், சத்திரியனுடைய தர்மம், அதுல வெற்றியோ தோல்வியோ அதை பத்தி எல்லாம் எதுவுமே நினைக்காம நீ போ அப்படின்னு. அப்புறமா கடைசியாக அவர் அந்த இதையெல்லாம் உணர்ந்த செல்ஃப் ரியலைஸ்டு சோல், அதுக்கு என்ன சொல்லுவீங்க சமஸ்கிருதத்துல, என்ன வார்த்தை நம்ம பார்த்தோம் 2வது அத்தியாயத்துல கடைசியில யார பத்தி பேசுறாரு பகவான்? ஸ்தித பிரக்ஞா. இந்த வார்த்தைகள்லாம் டக்கு டக்குன்னு நீங்க சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஸ்தித பிரக்ஞா அப்படிங்கிறவரு, அவருக்கான தன்மைகள், அவர் எப்படி நடந்து கொள்வார் அதெல்லாம் கேட்கிறான் இல்லையா அர்ஜுனன். இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி உட்காருவாங்க, எல்லா கேள்விக்கும் வந்து பகவான் அங்க பதில் சொல்லிக்கிட்டே வர்றாரு. சோ அந்த மாதிரி
இது அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கும்போது சாங்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, கர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நிஷ்காமத்துக்கு வந்துட்டு, அதுக்கப்புறமா இந்த எல்லாமே தெரிஞ்சவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு அத்தியாயம். ஸோ 2வது அத்தியாயத்துல வந்து பகவான் ஹஸ் கவர்டு ஆல்மோஸ்ட், அவர் வந்து கம்ப்ளீட்டா பகவத்கீதையை கவர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ஒவ்வொன்னா அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாரு. 3வது அத்தியாயம் வரும்போது 3வது அத்தியாயத்துக்கு என்ன பேரு? கர்மயோகம். கர்மயோகம் அப்படிங்கும்போது அதுல வந்து அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கறான் இல்லையா? முதல்ல ஒரு கேள்வி கேட்கறான். என்ன கேள்வி கேட்கறான் அர்ஜுனன் பகவான்கிட்ட? ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், 3rd சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது? பலவந்தமாக ஏன் என்னை ஈடுபடுத்தணும் பூர்வமான இந்த போர்ல. சோ எதற்காக இந்த யுத்தம் நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பகவானை கேள்வி கேட்கும்போது அவர் அந்த புத்தி யோகம் பிளஸ் அவர் என்ன சொல்றாருன்னா பலநோக்கு செயல்களை அவர் வன்மையாக கண்டிக்கிறார். வன்மையாக கண்டித்து அர்ஜுனுடைய அந்த குழப்பத்தை வந்து தீர்க்கணும், பக்தி யோகம் தான் சிறந்ததாக வரும், எந்த விதமான பலனற்ற ஒரு செயலில் நீ ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 வகையான வழிகள், கர்மத்தை பற்றியும் ஞானத்தை பற்றியும் 2 வகையாக அந்த தன்னுணர்வு பெற வேண்டும். ஸோ அகைன் நீங்க வந்து கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சாங்கிய யோகத்தை பற்றி கொஞ்சம் அங்க அவங்ககிட்ட பேசப்படுகிறது. அதே போல நிஷ்காம கர்மம், புத்தி யோகம், கர்ம யோகம் அதெல்லாமே கலந்து அவங்ககிட்ட பேசுறாரு. அறியாமையில் இருப்பவர்கள் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே மீண்டும் அங்க எடுத்துக்கொண்டு வந்து அந்த கர்மத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அந்த கர்மத்தை பத்தி பேசும்பொழுது பகவான் தன்னலமற்ற ஒரு சேவகம் சொல்லணும் அப்படின்னு. ஸோ இது ஓவராலா பார்க்கும்போது பகவத்கீதையினுடைய நிறைய கருத்துகள் இதுல, இந்த கர்மயோகம் அப்படிங்கும்போது அந்த நிறைய கருத்துகள் எப்படி வந்து நமக்காக ஆசைப்பட்டு, நம்முடைய சுகத்துக்காக ஆசைப்பட்டு என்னுடைய எந்த செயல்களில் நம்ம ஈடுபடக்கூடாது, சேவகம் என்றால் எப்படிப்பட்ட சேவகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசி அந்த கர்மத்தினுடைய கடைசி பாகமாக அவர் சொல்லும்போது அந்த காமம் அமரும் இடங்கள் எங்கெல்லாம் காமம் அமரும்? அந்த 3 இடங்கள் அதை பத்தி அவர் சொல்றாரு. சோ இதுதான் வந்து 3வது அத்தியாயத்தினுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதன் பிறகு 4வது அத்தியாயம். இதெல்லாமே சொல்லிட்டு வரும்போது நீங்க அப்படியே ஒண்ணுன்னா எப்படி வந்து ஒவ்வொரு சாப்டரும் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். 2வதுல வந்து பொதுவா சொல்லிட்டு 3ல வந்து ரொம்ப டீப்பா போகும்போது, இந்த டீப்பா வரும்போது அந்த நாலேஜ் அப்படிங்கும்போது 4வது ஹவு இட் கெட்ஸ் கனெக்டட் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா இதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் லைக் இப்ப வந்து காலையில வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கலடா, இதெல்லாம் வந்து பல 1000 கோடி millions of years before I told this. So this is called a transcendental knowledge. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? திவ்யமா, திவ்ய ஞானமா, என்ன போட்டிருக்கு தமிழ் டைட்டில்? உன்னத அறிவு. உன்னத அறிவு. உன்னத அறிவு அப்படிங்கும்போது இந்த அறிவு நான் வந்து எப்பயோ வழங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆரிஜின் பகவானினுடைய அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி கூறப்பட்டிருக்கிறது, சூரிய பகவானுக்கு, இக்ஷவாகுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொருவருக்காக கூறப்பட்ட விஷயத்தை பற்றி விளக்கம் அளித்து இதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் தோன்றி இது கூறப்பட்டிருக்கிறது. So how he is linking it? இந்த விஷயங்களை நான் சொன்னதின் மூலமாக என்னுடைய தோற்றம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா அவருடைய தோற்றத்தை பற்றி அங்கு கூறுகிறார். 4வது அத்தியாயத்துல வந்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள், நிறைய ஸ்லோகங்கள். அந்த தோற்றம் எதற்காக, என்னுடைய தோற்றம் நான் எப்படி தோன்றுவேன், எதற்காக தோன்றுவேன், என்ன காரணத்திற்காக தோன்றுவேன் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து அங்க தெரிந்து கொண்டோம். அது போல இதையெல்லாம் அறிந்தவர்கள், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவே தத்வதகா, இதை பற்றியெல்லாம் தெரிந்தவர்கள், என்னை பற்றி தெரிந்தவர்கள், என் புகழை பற்றி தெரிந்தவர்கள், என் லீலையை பற்றி தெரிந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அற்புதமாக அங்கு விளக்கப்படுகிறது. அதனால பகவானிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். பகவான் உடைய ஒரு காரணத்திற்காக, அவருக்காக நம்ம வந்து இந்த சேவகத்தை செய்ய வேண்டும். அதனால அர்ஜுனன் வந்து பகவான் கிருஷ்ணருக்காக எந்த விதமான ஒரு பற்றுதலும் இன்றி இந்த யுத்தத்தில் அவன் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துட்டு வராரு. அதன் பிறகு 5வது அத்தியாயம். 5வது அத்தியாயத்துல வந்து அகைன் அர்ஜுனாவுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு, நான் துறவு செய்வதா அல்லது எனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்வதா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்படி இருக்கும்போது பகவான் என்ன சொல்றாரு, ஆன்மீக சேவகம், அதாவது டிவோஷனல் சர்வீஸ், அது வந்து மிகவும் மேன்மையானதாக இருந்தாலும் கூட உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை எந்த விதமான ஒரு பலன் நோக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ செய்ய வேண்டும். அந்த பலனுக்கு யூ ஷுட் நாட்
பி அட்டாச்டு ஃபார் தட் ரிசல்ட்ஸ். அந்த பலனை நீ எதிர்பார்க்காமல் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிஷ்காம கர்மத்தை பத்தி கொஞ்சம் இங்க வருது. ஒரு ஆத்மா அப்படிங்கும்போது எப்படி அந்த ஆத்மாவானது பௌதிக வாழ்க்கையில் கட்டுப்படுகிறது, பௌதிக செயல்களில் கட்டுப்படுகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரும்போது அஷ்டாங்க யோக முறையை பற்றி ஒரு 2 ஸ்லோகம், கடைசி ஒரு 2-3 ஸ்லோகம், லாஸ்ட் ஸ்லோகம் வந்து அவர் யாரு அனுபவிப்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி ஒரு ப்ரிவ்யூ, ஒரு ட்ரைலர் மாதிரி காட்டுறாரு 5வது அத்தியாயத்துல. அதை காண்பித்த பிறகு அதே மாதிரி இதுல வந்து எப்படி நம்முடைய உடலானது அந்த பௌதிக வாழ்க்கையை பற்றி அந்த நிஷ்காம கர்மத்தை பத்தி பேசும்போது ஒரு கிருஷ்ண உணர்வோடு நம்முடைய பார்வை, விஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கும்போது அந்த உடலில் உள்ள 9 துவாரங்களை பார்த்து அந்த 9 துவாரங்கள் மூலமாக எப்படி நம்முடைய இந்திரியங்களுக்கு வந்து இட் கெட்ஸ் அஜிடேட்டட், அதுக்கு வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு நம்முடைய உணர்ச்சிகள் அந்த இந்திரிய சுகங்களுக்காக நாம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியும் ஒரு விளக்கம் தரப்பட்டு இருக்கிறது. அதனால நம்முடைய புத்திசாலித்தனத்தை அது வந்து நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு கூறப்பட்டது. அதற்கு மனக்கட்டுப்பாடு எப்படி அவசியம் அப்படின்னு அது சொல்ற நேரத்துல அவர் அந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி ஒரு 2 ஸ்லோகங்களில் கூறுகிறார். ஸோ இது வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஃபார் த நெக்ஸ்ட் 6th சாப்டர். ஒரு நிமிஷம், யாரோ வராங்கண்ணா, ஒரே நிமிஷம், ஜஸ்ட் வெல்கம். somebody is not. சாரி. ஸோ அதனால அந்த மாதிரி அந்த 9 துவாரங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது எப்படி அந்த மனக்கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு எல்லாம் அவசியம் அப்படிங்கிற அதை பற்றி கூறும்பொழுது இந்த அஷ்டாங்க யோக பயிற்சியாளர்களை பற்றி பகவான் அந்த 5வது அத்தியாயத்துல கூறுகிறார். அதன் பிறகு 6வது அத்தியாயம், அந்த 6வது அத்தியாயத்துல இந்த யோக பயிற்சியை பற்றி மிக சிறப்பான ஒரு புரிதல், எப்படி நிஷ்காம கர்ம யோகிகள் ஒரு தூய்மையான நிலையை அடைகிறார்கள். அஷ்டாங்க யோகம் ஒருத்தன் செய்யணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த நிஷ்காம கர்ம யோகத்தினால் அவர்களுக்கு ஒரு தூய்மை ஏற்பட வேண்டும், முழுமையான ஒரு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த யோக பயிற்சியை பற்றி அவர் கூறுகிறார். அந்த யோக பயிற்சிக்கு 2 பதங்கள் நம்ம பார்த்தோம். என்னென்ன பதங்கள் அது? யோகா ஆரூடா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ், எண்டிங் ஸ்டேஜ். அந்த யோகா லேடரை பத்தி நம்ம பார்த்தோம். யோகா லேடர் நம்ம நடுவுலயே பார்த்துட்டோம். அதனுடைய கனெக்டிவிட்டி இந்த ஒரு ஸ்லோகத்துல எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒருத்தர் டெவலப் ஆயிட்டு வந்து கடைசியில பக்தி யோகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக அது முடிவறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் ஒரு சில குழப்பங்கள், கேள்விகள் கேட்கிறான். இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரி நிலை ஏற்படும் இந்த யோக பயிற்சியில் அவர்கள் தோல்வி அடைந்தால், நீண்ட பயிற்சிக்கு பிறகு தோல்வி அடைந்தால் என்ன ஆகும்? எங்க போவாங்க? குடும்பத்துல பிறப்பாங்க. அதே போல உடனே எக்ஸாம்பிள் ஹரே கிருஷ்ணா, எக்ஸாம்பிள் பிரபுபாதரே சொல்லியிருக்காரு. என்னோட நாங்களும் வந்து இது மாதிரிதான் ஆன்மீகள் இருக்கிற நாங்களும் என்னோட குருவும் இந்த ஆன்மீகள் இருக்கிற குடும்பத்துல பிறந்தோம் அப்படின்னு அவரே எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு. பிரபுபாதர் வேற ஒண்ணு சொன்னாரு. அந்த அந்த லைன் சொல்றதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு சொன்னாரு. பிரபுபாதர் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி குடும்பத்துல பிறகு பெரும் பாக்கியம் சொல்லியிருக்காரு. அரிதுன்னு சொல்லியிருக்காரு. வெரி குட். அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அரிது. எல்லாரும் வந்து நீங்க அவ்வளோ நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு டப்புன்னு யூ கேனாட் ஃபால் டவுனு, அது வந்து வெரி ரேரஸ்ட். பட் எங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்தாரு. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த யோகா பயிற்சி அப்படிங்கிறது அந்த மாதிரி அவ்வளோ நாள் போயிட்டு ஒருத்தர் வந்து ஃபால் டவுன் ஆகிற மாதிரி அப்படிங்கிறது இட் இஸ் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியும் இந்த கலியுகத்துல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அது. ஸோ அதுதான் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே மீண்டு ஒருவன் கம்ப்ளீட்டா பகவானிடம் முழுமையான ஒரு சரணாகதி அடைந்து எல்லாமே செய்யறான் அப்படிங்கும்போது அந்த கடைசி ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது?
யோகினாமபி சர்வேஷாம் மத்கதிரந்தராத்மா. அந்த டாப் மோஸ்ட் அந்த யோகியை பற்றிய ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் கூறப்படுகிறது. சோ இந்த ஒரு புரிதலோடு நம்ம வந்து 7வது அத்தியாயத்தினுள் நுழைகிறோம். 7வது அத்தியாயம் வந்து என்னது? பூரணத்தின் ஞானம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பகவத்கீதை என்பது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம வந்து வெரி வெரி ப்ரெஷியஸ் போர்ஷனுக்கு நம்ம வரோம். த நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட், இல்லையா? நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட் அப்படின்னா யாரு? பகவான் கிருஷ்ணர். சோ பகவான் கிருஷ்ணரை பற்றி நாம் எந்த ஒரு விஷயங்கள் தெரிந்து கொண்டாலும் அது பக்தி. சோ பக்தி யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த பக்தி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவானை பற்றி, பகவானுக்காக நாம் செய்யக்கூடிய பல்வேறு வகையான செயல்கள் பக்தி. சோ இந்த 7ல இருந்து 12, இந்த 2வது யூனிட் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 7ல் இருந்து 12 என்பது பக்தி யோகம். இடைப்பட்ட பகுதி அந்த 18 அத்தியாயங்களில் இது ஒரு இடைப்பட்ட பகுதியாக இருக்கிறது. பிரபு, எஸ், மற்ற யோகங்கள்லாம் விட பக்தி யோகம் சிறந்தது, எளிமையானது அப்படின்னு அதையும் சொல்றாரு. கரெக்ட். எளிமையா இது உண்மையாவே ஈஸியா பண்ணிடுவீங்களா நீங்க? பயிற்சி பண்ணி அடையலாம் பிரபு. ஆமா, இது எளிமையானது, ஆனால் பயிற்சி செய்வது கடினம், இல்லையா? பக்தி யோகத்துல வந்து இட் இஸ் நாட் அ வெரி வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ்லாம் நம்ம கொடுக்கல. இப்போ வேற விதமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப கட்டுப்பாட்டு நியமங்கள் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இங்க வந்து அது கிடையாது. அதனால அது வந்து ரொம்ப எளிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த முதல் 6 அத்தியாயங்களை பத்தி நம்ம பார்த்தோம். கர்மயோகம், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நடுவில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாமே பார்த்தோம். இந்த கனெக்டிவிட்டி 6வது அத்தியாயத்திற்கும் 7வது அத்தியாயத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பு. இதுல வந்து நம்பிக்கை அதிகமாக, ஃபெய்த்னு சொல்லுவோம் இல்லையா, திருத்த விருத்தகா, அந்த அந்த ஃபெய்த் பக்தியில நீங்க சொன்ன மாதிரி எளிமையானது, ஆனால் அந்த நம்பிக்கை என்பது அதிகமான அளவு தேவைப்படுகிறது. யூஆர் கன்வின்ஸ்ட், உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. இவரை நம்பிட்டோம்னா எல்லாமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம பண்ணும்போதுதான் அது எளிமையாக தெரிகிறது. சோ இந்த 6வது அத்தியாயத்துக்கும் இதற்கும் நாம் ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா, மத்கதே நந்தர் ஆத்மனகா, யாரு? யோகினா மமி சர்வேசாம். ஹவு டு டூ தட்? பகவான் என்ன சொன்னாரு? இந்த மாதிரி என்னையே நினைச்சுக்கிட்டு என்னை பத்தியே பேசிக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது பகவான் இங்க அதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை இங்கு கூறுகிறார். அதனுடைய கனெக்டிவிட்டி, அந்த நாலேஜ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பிக்கை, முழுமையான ஒரு நம்பிக்கை, கிருஷ்ணருடைய நிலைப்பாட்டின் மீது எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இருப்பது. இப்போ ஒரு டெமிகாட் வர்ஷிப்பர்ஸ், அதாவது தேவ வழிபாடு செய்பவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தேவைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு தேவ வழிபாட்டுக்கு அவர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஜோசியக்காரன் சொல்லுவான், இது பண்ணுங்க சார், அது பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படிங்கும்போது மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கவே இருக்காது அவங்களுக்கு. அதுதான் இங்க வந்து சொல்றாரு, இத வந்து பகவானை பற்றி ஒரு முழுமையான ஒரு ஞானம் நீங்க வந்து எடுக்கணும், பகவானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பக்தியில் முழுமையான ஒரு நம்பிக்கை இருந்தாலே ஒழிய அந்த ஞானம் என்பது உங்களுக்கு கிடைக்காது. சோ இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லோகங்கள் இருக்கு உங்ககிட்ட, 30 ஸ்லோகங்கள். வாட் இஸ் த பிரேக்கப் ஆஃப் தட் ஸ்லோகா? ஐ வில் டெல் யூ. தெரியுது, ஷேர் பண்ணலையா? சாரி. ஸோ இந்த 30 ஸ்லோகங்களுடைய பிரேக்கப் வந்து இந்த இங்க கொடுத்துருக்கிற மாதிரி
முதல் 3 ஸ்லோகங்கள் வந்து அவரை பற்றி அறியக்கூடிய அந்த ஞானம், பகவான் கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம், அந்த நாலேஜ், ஹவு க்ளோரியஸ் இஸ் தட் நாலேஜ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள். அதே போல அடுத்தது வந்து 12 வரைக்கும் கிருஷ்ணருடைய ஆற்றலினுடைய ஞானம், அதாவது ஜென்ம கர்ம சமே திவ்யம் சொன்னார் இல்லையா, என்னுடைய ஆற்றலை தெரிந்து கொண்டவர்கள், என்னுடைய மகிமையை புரிந்து கொண்டவர்கள், அதை பற்றி விளக்கக்கூடியது. முக்குணங்கள், இங்க வந்து முக்குணங்களை பத்தி கொஞ்சம் லைட்டா கொடுக்க போறாரு. ஆக்சுவலா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா 14, 15, 16 சாப்டர்ஸ் வந்து 3 மோட்ஸ் உடைய குவாலிட்டிஸ், அந்த முக்குணங்கள்ல இருப்பவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் அமையும், அவங்க எப்படிலாம் சாப்பிடுவாங்க, என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு ரொம்ப டீடைல்டு ஸ்டடி வந்து அங்க வரும். இங்க வந்து பேசிக்கலா இந்த முக்குணங்கள்ல பாதிப்படைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க, இந்த குணங்களினுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வந்து பகவானிடம் சரணடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்க கொடுப்பாருங்க. அதுக்கப்புறமா பேக்ல எக்கச்சக்கமா வரும். அதை பத்தி 2-3 chapters exclusively it is talking about the 3 modes of nature. 15 to 19 4 வகையான மனிதர்கள் யாரெல்லாம் எங்கிட்ட சரணடைவாங்க, யாரெல்லாம் சரணடைய மாட்டாங்க அப்படிங்கிறது. அப்புறம் பூர்ணத்தை பற்றி விளக்கி கொண்டிருக்கும் பொழுது தேவ வழிபாடு பிளஸ் அருவவாதம், இம்பர்சனலிஸ்ட் சொல்றோம் இல்லையா, பகவானுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பற்றி கூறக்கூடியவர்கள், அதை பற்றி. அப்புறமா கடைசி போர்ஷன் பக்தி தொண்டு, பகவான் கிருஷ்ணர், இதுல இருந்து ஆரம்பிக்கிறார் அவரு. இந்த இதுல he will start giving that. அப்புறமா கண்டினியூஸா ஒவ்வொரு ஸ்லோகம் பின்னாடி போக போக சாப்டர்ஸ்ல வந்து அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா அவர் எடுத்துன்னு போவார் அவரு. ஸோ 30 ஸ்லோகங்கள் இருக்கு இந்த பர்டிகுலர் சாப்டர்ல. ஸோ லெட் us start from the beginning now. நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரியே 6.47 அதுதான் வந்து பேஸ். நமக்கு அந்த பேஸை வச்சுட்டு அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்து 6.47 எக்ஸாக்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கை ஃபெய்த், எப்பொழுதுமே எண்ணில் நிலைத்து, எப்பொழுதுமே பகவானை நினைத்து கொண்டு, அவன் மனதுக்குள்ளேயும் எப்பவுமே அவர் தான் இருக்கார் பகவான். சோ எனக்கு அன்பு தொண்டு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 விஷயங்கள் நம்ம இதுல வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே நம்பிக்கை தேவைப்படுகிறது, பகவானை மனதில் நிலைநிறுத்த வேண்டும், அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஸோ இந்த 3 காரியங்களை எப்படி நாம் செய்வது? ஓகே, அந்த யோகி இப்படிப்பட்டவனாக இருந்தால் அந்த யோகி ஆகிவிடுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடைசியாக கூறப்பட்டது. ஆனா அது அடைவதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் இங்க விளக்கப் போகிறார். அதே போல பின்னாடி வரக்கூடிய 4 to 7 வரைக்கும் அதுல என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, என்னை நினைத்து கொண்டு 6.47 அகைன் போங்க, என்னை நினைத்து கொண்டு, என்னை மனதில் வைத்துக் கொண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜட பொருட்களும் சரி ஆன்மீக பொருட்களும் சரி இரண்டுமே அதற்கு காரணகர்த்தா யார் அப்படின்னா அந்த பகவான் தான் காரணகர்த்தா. அதனால பகவான் இங்க அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, நீ இரண்டையுமே எங்கிட்ட இருந்து கேட்டுக்கோ. இப்ப நான் அதை பத்தி உனக்கு சொல்ல போறேன். நானு எது பௌதீக விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், என்னுடைய ஆற்றல், அந்த ஆற்றலை பற்றி நான் உனக்கு கூற இருக்கிறேன் அர்ஜுனா. சோ நீ தயவு செஞ்சு அதை நான் சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அத்தியாயத்தினுடைய துவக்கம் இருக்கிறது. ஸ்லோகா நம்பர் 1. ஸ்ரீ பகவானுவாச்சா மயி ஆசக்தமனா பார்த்தா யோகம் யுஞ்சான் மத் ஆஸ்ரயः அசம்சயம் ஷமக்ரம் மாம் யதா நாஷ்யாசி தஸ்ருணு. யாராவது படிக்கணும்னா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி படிங்க. படிங்க மாதாஜி. ஓகே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இல்ல ஸ்லோகா படிங்க, ஸ்லோகா படிங்க. ஏன்னா நீங்க நம்ம கொஞ்ச நாள் பார்க்கலாம் என்ன ஸ்லோகா உங்க ப்ரொனவுன்சியேஷன்லாம் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் வரமாட்டேங்கிறது. ஸோ ஜஸ்ட் நீங்க ஸ்லோகா ப்ரொனவுன்சியேஷன் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா ஐ வாண்ட் டு கரெக்ட் தட். ஓகே. ஸ்ரீ பகவானுவாச்ச மயா சக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மத் ஆஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தஸ்ருணு. வேற யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிங்க, இல்லாட்டி டிரான்ஸ்லேஷன் படிக்க பிரபுஜி. படிங்க மாதாஜி.
மையா சக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மத் ஆஸ்ரயக அசம்சயம் சமக் பிரம்மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு. ஓகே ஓகே, டிரான்ஸ்லேஷன் ஹரே யாராவது படிங்க. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிதாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக. ஹரே கிருஷ்ணா. So, இதுல ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஸ்ரவணம் இல்லையா, ஹியரிங், கேட்பது, ஸ்ருணு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் அவர். என்னை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காதுல விழுந்தா தான் அதை பத்தி நம்ம புரிய ஆரம்பிக்கும். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், தப்பா புரிஞ்சுக்கிறோமா கரெக்டா புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது வேற விஷயம். பட் தட் சவுண்ட் ஹேஸ் டு கோ இன்சைட் இல்லையா, இந்த ஸ்ரவணம் நீங்க கேட்கணும். அதை கேட்காம புக்குலயே நீங்க படிச்சுக்கிட்டே போறீங்க வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் பகவான் நீங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 9 விதமான நவவித பக்தியில முதல்ல சொல்லக்கூடிய விஷயங்களே ஸ்ரவணம் தான். கேட்பதின் மூலமாகத்தான் ஒருவனுக்கு ஆர்வம் ஏற்படும். இப்ப புக்கு படிக்கிறான் அப்படிங்கும்போது டக்குன்னு போர் அடிச்சு அந்த புக்கை வச்சுட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கேட்க ஆரம்பிக்கும் போது சுவை ஏற்படுகிறது. அதனாலதான் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஹியர். அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன சொல்ல போறாங்க, அது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இட் வில் ஹேப்பன். அது என்ன ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க கூறப்படுகிறது. காரணம் யார் சொல்ல போறா அப்படின்னா, இங்க பகவான் சொல்ல போறார். பகவான் யாரு? அவர்தான் பரம்பொருள், சுப்ரீம் பர்சனாலிட்டி இல்லையா. அவர் பேச போறார். அவர் பேசுறாரு அப்படிங்கும்போது அந்த பகவான் அப்படிங்கிறவரை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கறது நம்ம பாகவத்லயே ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. பிரம்மன், பரமாத்மா, பகவான், ரியலைசேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி அது அப்படிப்பட்ட ஒரு பகவான் கூறக்கூடிய ஒரு விஷயங்கள் யாரு கேட்க வேண்டும் என்றால், இந்த ஜீவராசிகள் கேட்க வேண்டும். ஜீவராசிகள் என்ன அப்படின்னா, ஜீவராசிகள் அப்படிங்கிறது பகவானினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை புரிந்து கொள்வது, அந்த பகவானை அந்த ஜீவராசிகள் டைரக்டா கேட்காது. அது எப்ப கேட்க ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது, ஓ இவர் தான் பகவான், சோ இவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு, இவர் தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி, சோ இவர் சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும். இப்ப நீங்க ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவன் ஏதாவது பேசுறான் அப்படின்னா நீங்க பேசுறது கேட்கவே மாட்டீங்க. ஒரு அரசியல் கூட்டம் நடந்தா கூட பிரபலமானவருடைய ஒரு பெயரை போட்டா தான், ஓ இவர் இன்னைக்கு என்ன பேச போறாரு கேட்கலான்னு கூட்டம் நிறைய சேரும். அது போல அந்த பகவான் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத கேட்கணும் அப்படின்னா, அந்த ஜீவராசிகள் பகவானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இவர் தான் பகவான், இவர் இதெல்லாம் சொல்ல போறாரு அப்படின்னு அது மேல ஒரு நாட்டம் ஏற்பட வேண்டும். அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அந்த 3 ரியலைசேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படின்னு. இந்த 3 ரியலைசேஷன், இந்த 3 உணர்வுகளை எந்த யோகத்தின் மூலமாக பெற முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரம்மன் அப்படிங்கும்போது ஞான யோகத்தின் மூலமாக, ஜஸ்ட் வித் நாலேஜ். நீங்க வெறும் நாலேஜ் மூலமாக பிரம்மன் அப்படிங்கிறது இட் இஸ் அ லைட், இட் இஸ் எஃபுல்ஜுவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு விடுகிறது. இந்த அஷ்டாங்க யோகம் முயற்சி பண்றோம் அப்படிங்கும்போது, அந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த மனக்கட்டுப்பாடு அப்படிங்கும்போது, நீங்க அந்த மனசை கட்டுப்பாட்டு பண்ணும்போது உங்கள் மனதை ஏதேனும் ஒரு பொருளின் மீது நிலை நிறுத்துகிறீர்கள் அப்படிங்கும்போது தட் இஸ் கால்ட் பரமாத்மா. அவங்க சொல்றாங்க இல்லையா, 2 கண் புருவங்களுக்கு மத்தியில் உள்ள பகுதியின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்து, இல்லையா, உன்னுடைய இதயத்தில் உள்ள ஒரு வஸ்து இருப்பதாக நினைத்துக்கொள், இல்லைன்னா ஒரு ஒளி இருப்பதாக நினைத்துக்கொள் அப்படின்னு பல்வேறு வகையான காரணங்கள் கூறுறாங்க அவங்க, உன்னுடைய மனதை நிலை நிறுத்துவதற்காக, அந்த மனக்கட்டுப்பாட்டிற்காக. சோ பிரம்மன்ல ஞான யோகம், இந்த பரமாத்மால அஷ்டாங்க யோகம் முயற்சி. இது ரெண்டுமே இட்ஸ் அ பார்ஷியல் ரியலைசேஷன். அவங்க பகவானை முழுசா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, சாதாரணமா தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த பக்தி யோகம் அப்படிங்கும்போது தான் பகவானுக்கு முழுமையான ஒரு தொண்டு செய்யும் பொழுது, பகவானை பத்தி தெரியும் போது அவங்களுக்கு எல்லா விஷயமும் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்குது.
சோ இது அப்படியே நம்ம லிங்க் பண்ணணும்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் கூறக்கூடிய கருத்துகள் ஒரு பக்தனாக, இங்க வந்து அர்ஜுனனுக்கு அவர் பேசுறாரு அப்படின்னா, அர்ஜுனன் இஸ் ஆல்ரெடி எ பக்தன் இல்லையா? அவன் அந்த பக்தன் நிலைக்கு வந்துட்டான். அவன் அப்படி இருக்கும்போது அவரிடமிருந்து கேட்க வேண்டும். கேட்டாலே ஒழிய உனக்கு அந்த முக்குணங்கள் அப்படி கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிட போகுது நமக்கு அப்படின்னா, முக்குணங்கள்ல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த 2 குணங்கள், அந்த ரஜோ குணமும் தமோ குணமும் ஆதிக்கம் அதிகமாக செலுத்தக்கூடிய மனநிலை இருப்பவர்களுக்கு அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் தே மூவ் இன்டு சத்துவ குணம், அந்த தூய்மையான அந்த அந்த நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் மனதில் உள்ள அந்த கலங்கங்கள் அசுத்தங்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பக்தி தொண்டு செய்யணும், பகவானை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மனதை பகவானின் மீது நான் வைக்க வேண்டும், அவரை பற்றிய முழு ஞானம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு காரணங்கள் எல்லாமே அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அது எப்படி நடக்கும் என்றால், அது அந்த கேட்பதின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. ஸ்ருணு, பகவானை பற்றி, பகவானுவாச்சா, பகவானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமக்ரம் மாம் என்றால், இப்ப நான் சொல்ல போறேன், அதை தயவு செஞ்சு நீ கேளு அப்படிங்கிறார் இல்லையா? அது எப்படி அப்படின்னா, அந்த நாலேஜ் மூலமாக உணர்வுகள், எப்படிப்பட்ட உணர்வுகள் வந்து ஃபுல்லா ஆசையில இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் எல்லாமே போயிட்டு அது என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து பகவானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை பத்தியே நான் தெரிஞ்சுக்க வேண்டாம், இப்ப நான் வந்து பகவானை பற்றி நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அசம்சயம் அப்படின்னா சந்தேகங்களிலிருந்து, சந்தேகமற்ற முறையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல படிக்கிற பசங்களை பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்டு அந்த டீச்சர்கிட்ட இருந்து டவுட் மேல டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அசம்சயம் அப்படிங்கும்போது நமக்கு கேட்பதின் மூலமாக சந்தேகங்கள், அந்த சந்தேகத்திலிருந்து நாம் நிவர்த்தி அடைகிறோம். அந்த மாதிரி நிவர்த்தி அடையும் போது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் கூட அவங்களுக்கு சரியா புரியும் போது that purification takes place. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தூய்மை ஏற்படுகிறது. அந்த மாதிரி தூய்மை ஏற்படும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால் ஆஷ்ரயா மீன்ஸ் புரிஞ்சாச்சு, நம்ம வந்து இப்ப பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு நமக்கு தெரிந்து போயிட்டு. சுகிருதம் சர்வ பூதானம் சொல்றாரு இல்லையா பகவான், நான் வந்து உங்க அனைவருக்குமே மிகவும் அதிக அளவில் நலன் விரும்பி, நான் வந்து உங்களுடைய நலனுக்காகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை ஆஷ்ரயான்னு சொல்றாருல, அந்த மாதிரி இருக்கும்போது பகவானிடம் நாம் முழுமையான ஒரு சரணடைவதற்கான ஒரு அதிக அளவில் ஒரு ஆர்வத்தை அது ஏற்படுகிறது. யோகம் யுஞ்சான் அப்படிங்கும்போது ஒரு சாதாரண எண்ணம் மாத்திரம் கிடையாது, நான் சரணடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி எ பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னா பகவானிடம் நாம் சரணடைகிறோம் அப்படிங்கும்போது இட் கம்ஸ் வித் சம் ஆக்ஷன். நான் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஏதாச்சும் சேவகம் பண்ணணும், நீங்க என்னுடைய மாஸ்டர் ஆயிட்டீங்க, நான் வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து ஏதான ஒரு சேவகம் நான் செய்ய வேண்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் பின்னாடி சொல்றாரு ஆசக்த மானகா மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு பக்தி ஒண்ணு சொல்லும் போது செய்யும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த மனமானது பகவானின் மீது, அகெயின் 6.47 சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேட்டுக்கோங்க, அப்படியே லிங்க் பண்றாரு பாருங்க பகவான். அந்த மனமானது எப்படி என் மீது நாட்டத்தை செலுத்த ஆரம்பிக்கிறது. சோ ஒருவன் முழுமையாக இந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் 6 நிலைகளை அவன் கடக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இந்த 6 நிலைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸ்ருணு, நாஷ்யசி சமக்ரம், அசம்சயம், ஆஷ்ரயக, யோகம் யுஞ்சான், அசக்த மனக. இந்த 6 ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு கேட்பதின் மூலமாக, இந்த 6 நிலைகளின் மூலமாக பகவானை பற்றி அந்த யோகினாம் அப்பி சர்வேசாம் அது பாக்குறோம் இல்லையா? இதுல என்ன அப்படின்னா, யூ நோ இன் ஃபுல், பகவான் தான், கிருஷ்ணர் தான் பகவான். இட் இஸ் நாட் அன் இம்பர்சனல், ஒரு அருவவாத கொள்கை கிடையாது. ஒரு சயின்டிபிக் நாலேஜ் அப்படி சொல்லுவாங்கல்ல, சயின்டிபிக் நாலேஜ் அப்படிங்கும்போது ப்ரூவன் ரிசல்ட்ஸ் இருந்தா தான் தட் இஸ் கால்ட் சயின்டிபிக் நாலேஜ். அவங்க ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த டெஸ்ட்ல வந்து அவங்களுக்கு நல்ல தீர்க்கமான ஒரு முடிவு கிடைக்குது அப்படிங்கும்போது இட் இஸ் அ ப்ரூவன் ரிசல்ட் அப்படிங்கிறாங்களா, தட் இஸ் கால்ட் சயின்டிபிக் நாலேஜ். அந்த மாதிரி
அந்த முழு முதற் கடவுள் அப்சல்யூட் ட்ரூத்தை பத்தி நீங்க முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு, எந்த விதமான சந்தேகமும் இன்றி தெரிந்து கொள்வதற்கு காரணம் யோகினாம் அப்பி சர்வேசாம், பகவான் அந்த உணர்வு, கிருஷ்ண உணர்வு, அந்த ப்ராசஸ்ல வந்து அந்த முழுமையான ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கிறது. மனமானது ஒருங்கிணைக்கப்படுகிறது. கம்ப்ளீட்டா வந்து யுவர் ஃபோக்கஸ்ட் இன்டு தட். அப்பதான் அந்த 9 வகையான விஷயங்கள் நமக்கு அந்த நவவித பக்தியில வந்து அந்த ஸ்ரவணம் ஃபர்ஸ்ட்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அதை கேட்க கேட்க என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த மனமானது பகவானின் மீது செலுத்துவதற்கு ஏதுவாக நம்ம எந்த செயல்ல ஈடுபட்டாலும் மனம் முழுக்க முழுக்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இதை யாருகிட்ட இருந்து கேட்கணும்? ஓகே, கேட்கணும்னு சொல்லிட்டீங்க பிரபு, நீங்க நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ ஷுட் ஹியர் ஒன்லி ஃப்ரம் கிருஷ்ணா ஆர் பியூர் டிவோட்டிஸ் ஆஃப் கிருஷ்ணா. இதை வந்து பகவான் கிருஷ்ணரிடம் இருந்துதான் கேட்கணும். பகவத்கீதையை பார்த்தோம் அப்படின்னாலே அர்ஜுனன் யார்கிட்ட இருந்து கேட்கிறான் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் கேட்கிறான். நாட் வெரி பிக் ஸ்காலர், தத்துவ ரீதியாக ரொம்ப நல்லா பேசக்கூடியவர், ஆனால் வந்து அவருக்கு பக்தரே இல்லை அவர் அப்படின்னா, அவருக்கு அந்த தன்னுணர்வே ஏற்பட்டு இருக்காது. அந்த பகவானை அனுபவிக்க கூடிய நிலையே அவரிடம் ஏற்பட்டு இருக்காது. தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷாந்தி தேனியானம் ஞானின தத்துவ தர்ஷனகா. அந்த ரியலைசேஷன் வந்து அந்த நான் டிவோட்டிஸா இருக்கிற ஸ்காலர், ஈ மே பி எ ஸ்காலர், கிரேட் ஸ்காலர், நல்லா படிச்சவர், எல்லா விஷயமும் தெரியும், ஆனா அந்த அந்த ஒரு சுவை இருக்கவே இருக்காது இல்லையா? அதை அனுபவித்திருந்தாலே ஒழிய அவர்களால் அதை வர்ணிக்க முடியாது. கிளாஸ் எடுக்கிற மாதிரி போய் ஜஸ்ட் போய் உட்காந்து அவருக்கு என்னெல்லாம் தெரியாது அப்படி சொன்னேன். செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா, இது எனக்கு ஏற்பட்டுச்சு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க அப்படியே அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவங்க சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலை. அப்படிங்கும்போது அந்த மாதிரி அனுபவித்தவர்கள், அந்த மாதிரி ஒரு பக்தர்களிடம் இருந்துதான் இந்த விஷயங்களை எல்லாமே கேட்க வேண்டும் அப்படிங்கிறாரு. பகவானே சொல்றாருல, ஸ்ரண்வதாம் ஸ்வகதகா கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனகா. அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய நாமத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, பகவானிடம் இருந்தோ அல்லது அவருடைய பக்தர்களிடமிருந்தோ கேட்கும் போது அட்வான்ஸ்மெண்ட் ஹேப்பன்ஸ். அந்த யோகியாக மாறுவதற்குடைய அந்த முயற்சியில் நம்முடைய முன்னேற்றம் வெளிப்படுத்தப்படுகிறது. கிருஷ்ணரை பற்றி அவரிடமிருந்தோ அல்லது அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளிலிருந்தோ நாம் கேட்கிறோம். இதன் மூலமாக நம்முடைய இதயம் தூய்மை அடைகிறது, நாம் செய்யக்கூடிய செயல்கள் தூய்மை அடைகிறது. நம்முடைய மனதில் தூங்கி கிடந்த டார்மண்ட் ஸ்டேஜில் இருக்க டிரான்ஸ்டென்டல் நாலேஜ், இட்ஸ் அன் இனர்ஷியா அப்படின்னு நம்ம படிச்சோம்ல, அந்த டார்மண்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இயக்கமற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக பக்தி, அது என்ன ஆயிடுது அப்படின்னா விழித்தெழுகிறது, அது அப்படியே முழிக்க ஆரம்பிச்சிடுது. அது முழிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த ரஜோகுணத்திலிருந்தும் தமோ குணத்திலிருந்தும் நமக்கு ஒரு விலகல் ஏற்படுகிறது. காரணம், நீங்க சத்துவ குணத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க துவங்குகிறீர்கள். அந்த மாதிரி போகும்போது அந்த ஒரு பலன் கிடைக்கிறது. நம்மளுடைய கலங்கங்கள், காம ஆசைகள், இச்சைகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. நம்ம தொடர்ந்து சத்துவ குணத்தில் பயணிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. பக்தி செய்வதற்கு நமக்கு அதிக வாய்ப்புகள், அதிக நாட்டம், பௌதீக வாழ்க்கையில் நமக்குள்ள அந்த பிணைப்பு, கட்டுண்ட ஆத்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பௌதீக மெட்டீரியல் லைஃப்ல நம்மள கட்டி போட்டு இருக்கிறது, அந்த முடிச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தூக்க ஆரம்பிக்கிறோம். இட் இஸ் ஆல் கெட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருது. அதே போல அசம்சயம் சமக்கிரகம், கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அந்த பகவானை பற்றிய முழு பரம்பொருளை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருகிறது. சோ இந்த கேட்பதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரை பற்றி அவரிடமிருந்தோ அவருடைய பக்தர்களிடமிருந்தோ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எதற்கு? பக்தி யோகத்தை பயிற்சி செய்வதற்கு, ஒரு உத்தமமான யோகியாக மாறுவதற்கு. அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடைய ஒரு விளக்கம். இரண்டாவது ஸ்லோகத்துல வந்து பகவான் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, ஒரு சாதாரண அறிவு, தெய்வீக அறிவு, அந்த ரெண்டுத்த பத்தியுமே அவர் இங்க நமக்கு விளக்கம் தர இருக்கிறார். ஸ்லோகா நம்பர் 2.
ஞானம் தே அஹம் ச விஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாமி அசேஷதः யஜ்ஞாத்வநேஹ பூயோ அன்யஜ் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. யாராவது படிக்கிறதா படிக்கலாம். ட்ரை பண்ணுங்க பிரபுஜி. படிங்க மாதாஜி, ட்ரை பண்ணுங்க, படிங்க. ஞானம் தே அகம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாம்ய சேஷதः யஜ்ஞாத்வா தேக பூயோ அன்யத் ஞாத்தம் அவசிஷ்யதே. ஹரே கிருஷ்ணா. கேட்டதா பிரபுஜி? கேட்டது மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் ஏதாவது படிங்க ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கிறேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. பகவான் நீங்க வந்து இரண்டு வகையான ஞானத்தை பற்றி கேட்கும் போது நான் வந்து உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டார்ல, நான் உனக்கு சொல்ல போறேன். அது என்ன மாதிரி அறிவு சொல்றேன் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா சாதாரண அறிவு பிளஸ் தெய்வீக அறிவு, இந்த ரெண்டுத்தை பத்தியும் நான் உனக்கு கூற இருக்கிறேன். சோ முழுமையான அறிவு அப்படின்னா ஆன்மீக அறிவு. அந்த ஆன்மீக அறிவு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அர்த்தம். அவன் அதுக்கு மேல வேற ஒண்ணுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன? why should we learn the transcendental knowledge? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்மால் கெஸ். எதற்காக ஆன்மீக அறிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் பௌதீக அறிவை பெறக்கூடாது இல்ல, அதை காட்டிலும் இந்த அறிவு எந்த விதத்தில் உயர்ந்தது? இந்த பிறப்பு இறப்பு சாயலில் இருந்து விடுபடணும். வெரி குட். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? ட்ரை பண்றீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. பௌதிக அறிவுலாம் வந்து நிரந்தரம் கிடையாது, ஆன்மீக அறிவு வந்து நிரந்தரமானது. இது எல்லாமே அது பயன்படும். அடுத்த ஜென்மம் ஒண்ணு கிடைச்சா கூட நம்மளுக்கு அதுல இருந்து தொடர்ச்சியாக அது பெற முடியும். சோ இந்த ஆன்மீக அறிவு பௌதிக பற்று குறையும். ஓகே, பௌதிக பற்றும் குறையும். இது இருந்ததுன்னா காரணம், அந்த பௌதிக பற்று அதிகமாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து மரணம் ஏற்படும் பொழுது அந்த ஆத்மா எந்த உடலை நோக்கி செல்வது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தில் தள்ளப்படுகிறது. அதுவும் நல்ல பாயிண்ட். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா? நிறைய பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஓகே, பகவானை பற்றியே தெரிஞ்சுக்கலாம் நிறைய. we can understand, have more knowledge on the Lord. பகவானை பத்தி தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து பகவானினுடைய ஒரு அங்கம். ஜீவராசிகள் வந்து ஒரு தூக்க நிலையில் இருக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம் நம்ம. சோ நமக்கும் பகவானுக்கும் உள்ள ஒரு உறவு என்ன அப்படிங்கிறது அந்த அததோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உறவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சோ இந்த அறிவு ஏன் முழுமையான அறிவு அப்படிங்கிற மாதிரி மாதாஜி சொன்ன மாதிரி முதல் பாயிண்ட், இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகள்ல குறிப்பாக இந்த 4,32,30,000 அந்த மனித ஜீவராசிகளுக்குத்தான் அதிக அளவில் இந்த பிறப்பு இறப்பை. காரணம் என்ன அப்படின்னா இந்த கர்மா அப்படிங்கிறது இந்த ஜீவராசிகளுக்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கர்மா கிடையாது. ஒரு சிங்கம் வந்து ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பிடுது அப்படின்னா அதுக்கு கர்மாவே கிடையாது. அதே மனுஷன் சாப்பிட்டானா கர்மா உண்டு அவனுக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த விலங்குகளுக்கு அதுதான் உணவு. இயற்கையாகவே பகவானால் அதுதான் உணவாக தரப்பட்டிருக்கிறது. அதனால அதை சாகடிக்குது அப்படின்னா அதுக்கு எந்த விதமான கர்மா கிடையாது. அது வேறு ஏதோ பல்வேறு காரணங்களுக்காக இட் ஹஸ் கான் இன்டு தட் லோவர் ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல். அந்த ஒரு சுழற்சியில வந்து அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான, அதுவும் படிக்கலாம் 14, 15, 16ல வந்து அந்த முக்குணங்கள்ல வந்து அதற்கான காரணம் தரப்படுகிறது. எதனால வந்து அவன் சிங்கமா பிறக்கிறான், புலியா பிறக்கிறான் அப்படிங்கிற விஷயமும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த கர்ம வினை பலன்கள் அப்படிங்கிறது இந்த ஜீவராசிகளுக்கு தான் அதிக அளவில் அவங்களுக்கு மாத்திரம்தான் இது. கர்மா இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் இந்த ஜீவராசிகள் தான், ஹியூமன் பீயிங்ஸ் மாத்திரம்தான். சோ அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஞானம், இந்த ஆத்ம ஞானம் என்பது மிகவும் அதிகம். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றாலே இட் டாக்ஸ் அபவுட் த பௌதிகம், ஜட பொருட்களை பற்றி. விஞ்ஞானம் அப்படிங்கும்போது இட் இஸ் a ஸ்மாலர் லெவல்.
ஸ்மாலர் லெவல் அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி இந்த பௌதிக வாழ்க்கைக்கு சும்மா அப்படியே மேலோட்டமா போறது, இந்திரிய சுகம், இந்த இந்திரிய சுகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அப்படி அந்த மாதிரி போயிடும். ஜஸ்ட் இதெல்லாமே வந்து பகவானினுடைய ஒரு ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுமே தவிர அதனுடைய அந்த தாக்கங்களை பத்திலாம் நம்மளால ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கவே முடியாது. இந்த ஞானத்துல வந்து என்ன ஆயிடுது அப்படிங்கும்போது எதனால் நமக்கு அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது, பகவானிடமிருந்து அந்த தொடர்பு எதற்காக துண்டிக்கப்படுகிறது? இந்த ரெண்டுமே நீங்க வந்து ஞானம் விஞ்ஞானம் இந்த ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே காரணம் பகவான் கிருஷ்ணர் தான். அவர் சொல்றாருல, பௌதிகத்துக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே காரணகர்த்தா நான் தான் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு ஞானத்திற்குமே காரணம் வந்து பகவான் தான். காரணம் ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா, அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம். எல்லா ஞானத்திற்கும் அவர்தான் ஆதாரம். அவரை பற்றி எந்த விதமான ஒரு யோக பயிற்சியில் நாம் ஈடுபட்டாலும் அது எதற்காக என்றால் பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான். சோ இங்க வந்து பகவான் அர்ஜுனனுக்கு எந்த ரூபத்துல சொல்றாரு அப்படின்னா ஒரு பக்தனாகவும் சொல்கிறார், ஒரு நண்பனாகவும் சொல்கிறார். அந்த விஷயத்துல பார்க்கும்பொழுது இதை பெறுவதற்கான ஒரு தகுதி, இந்த ஞானம் பகவான் சொல்றாருல, கேளு எங்கிட்ட இருந்து கேளு. என்ன சொன்ன, என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? இதை கேட்கறதா இருந்தா பகவான் இருந்து கேளு, இல்லைன்னா பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள், பகவானை பற்றி தெரிந்த அந்த தத்துவ தர்ஷனங்கள் இருந்து கேளு அப்படின்னு. பகவான் என்ன சொல்றாரு? ஷா ஏவயா மயாதே அத்ய யோக புரோக்தாம் புராதனகா பக்தோ அஷிமே ஷகா சேதி ரகசியம் ஹே ஏதத் உத்தமம். இந்த உன்னதமான ஞானம், இந்த விஞ்ஞானம், இந்த அறிவியல், அதாவது ஒரு தொடர்பு, ஒரு சொந்தம், அது எனக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக மயமானது. ஆன்மீக மிஸ்ட்ரிக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? அந்த அந்த சயின்ஸ் வந்து அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அது ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியது. சோ அதனாலதான் பகவான் வந்து சொல்றாருன்னா இது வந்து ஒரு முழுமையான ஒரு அறிவு. இந்த அறிவியல் என்பது, இந்த விஞ்ஞானம் என்பது இன்னைக்கு வந்தது கிடையாது. இட் இஸ் ஏன்ஷியன்ட் சயின்ஸ். பல கோடி வருடங்களுக்கு முன்பிருந்தே இருக்கிறது. 4வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, பகவான் சொல்றாருல, அந்த மாதிரி இது பல வருஷங்களா இருக்கிறது. ஆனால் நம்மளால ஏன் இதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, முழுமையான கலங்கங்கள் நிறைந்த விஷயங்கள் நம்ம மனசுல இருந்ததால அவ்வளவு எளிதாக இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நித்தியம் பாகவத சேவையா, பாகவதர்களுக்கு, பாகவத பக்தர்களுக்கு அவர்களுடைய ஒரு தொடர்பின் மூலமாகத்தான். பகவான் என்ன சொன்னார் ஸ்டார்டிங்ல? எங்கிட்ட இருந்து கேளு, என்னுடைய பக்தர்கள் இருந்து கேளு அப்படின்னாலே. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். என்னுடைய அறிவு மங்கிவிட்ட அறிவுல நான் இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரிதான் புரியுது. காரணம், கலங்கங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த கலங்கத்திலிருந்து நான் வர வேண்டும் என்றால் நித்தியம் பாகவத சேவையா. அந்த பாகவத சேவையை யாருக்கு நான் பண்ணணும், எங்கிருந்து அந்த சேவையை நான் பெற வேண்டும் அப்படின்னா 2 வகையான பாகவதர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். யாரு 2 வகையான பாகவதர்கள்? பர்சன் பாகவதா அண்ட் புக் பாகவதா. வெரி குட். பர்சன் பாகவதா அண்ட் புக் பாகவதா. புத்தக ரூபத்தில் நாம வந்து பாகவதம் படிக்கிறோம் இல்லையா, அந்த புத்தகத்தை படித்து தெரிந்து கொண்டு அதனை அனுபவித்து கொண்டு அதை உணர்ந்தவர்கள், they are called personal பாகவதாஸ், பர்சன் பாகவதாஸ். அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு புத்தக பாகவதரும் சரி, ஒரு பாகவதமும் சரி, இரண்டிற்கும் எந்த விதமான மாற்று வேற்றுமையும் கிடையாது. காரணம், அந்த புத்தக பாகவதர், பாகவத பக்தர், அவர் யாரு அப்படின்னா பகவானினுடைய நேரடியான ஒரு பிரதிநிதி. நம்ம எதுக்காக பாகவதம் கிளாஸ் வந்து டெய்லி வைக்கிறாங்க நம்ம இஸ்கான்ல அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு காரணம், அந்த பகவானோடு ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பகவான் எல்லா லீலைகளையும் முடிச்சுட்டு அவர் போகும்போது இது அற்புதமான ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணே ஸ்வதாம உபகதே தர்ம ஞானாதி பி சகா கலவு நஷ்டவு திருஷம் ஏஷ புராணார்க்கோ அது நோதிதகா. கிருஷ்ணே ஸ்வதாம உபகதே. கிருஷ்ணே ஸ்வதாமன்னா பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய ஸ்வதாமத்திற்கு செல்கிறார். போகும்போது யாரை கூட்டின்னு போறாரு தெரியுமா? கையோட
தர்மத்தையும் ஞானத்தையும் அவருடைய சகாவாக தன்னுடைய நண்பர்களாக அழைத்து சென்று விடுகிறார். கிருஷ்ணர் போயிட்டார் அப்படின்னா அங்க தர்மம் கிடையாது, அங்க ஞானம் கிடையாது. அதனால கலவு நஷ்டவு திருஷம் ஏஷ, இந்த கலியுகத்தில் அனைவரும் அறியாமை எனும் இருளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் இல்லை அப்படின்னு. பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் கலி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி வராரு. துவாபர யுகம் நடுவுல வரார். அவருடைய லீலைகள் துவங்குகிறது. அவரு முடிச்சுட்டு போகும்போது கலி உள்ள வந்துடுறார். முடிய கலியுகம் ஆரம்பிக்கிறது. அதனால அந்த கலியினுடைய தாக்கம் கலவு நஷ்டவு திருஷம் ஏஷ, அந்த ஒரு அறியாமை அப்படிங்கிற ஒரு இருளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பகவான் என்ன சொல்றாருன்னா, புராணார்க்கோ அதோ நோத்தியதகா, அந்த புராணங்கள் மூலமாக, காரணம் அவர் இருக்கும் பொழுது பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு புராணத்தின் மூலமாக அர்ஜுனனுக்கு விளக்கம் தந்ததின் மூலமாக ஜீவராசிகளுக்கு, மனித சமுதாயத்தினருக்கு மிகச்சிறந்த கருத்துகள் கூறப்பட்டது. அதே போல அவர் புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் வியாசதேவருக்கு அதிகாரம் அளிக்கிறார். எஸ் எம்பவர்டு வியாசதேவா சத்யாவேஷ அவதாரா. வியாசதேவர் யாருன்னா சத்யாவேஷ அவதாரா. எஸ் எம்பவர்டு, அதிகாரம் அளிக்கிறார் வியாசதேவருக்கு. நாரத முனியினுடைய ஒரு துணையோடு வியாசதேவருக்கு அந்த ஒரு புத்திசாலித்தனம் கிடைத்து, எவ்வளவோ புராணங்கள் எழுதியிருந்தாலும் மனதில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படாத நிலையில் அவர் நாரத முனிவரை சந்திக்கும் பொழுது வியாசதேவருக்கு அந்த போதனை தரப்பட்டு ஸ்ரீமத் பாகவதம், பகவானை பற்றி அப்படிங்கிற மாதிரி, பகவானுடைய பக்தர்களை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு புராணம் அவரால் தரப்படுகிறது. சோ பகவானால் கூறப்பட்ட பகவத்கீதை, பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பக்தரால் வழங்கப்பட்ட பாகவதம், இது ரெண்டுமே குருடாக இருக்கக்கூடியவர்கள், ஒளி இருந்தும் பார்வையற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கலியுகத்தினுடைய மக்கள். காரணம் அவங்களுக்கு அறியாமை, பௌதிக நாட்டம். அவங்களுக்கு இது ஒரு டார்ச் லைட் மாதிரி இது வருது. புராணார்க்கோ அதோ நோத்திதகா என்ன அப்படின்னா, இந்த விளக்கம், இந்த விளக்கு பகவத்கீதை மூலமாகவும் பாகவதம் மூலமாகவும் பகவான் கிருஷ்ணர் தான் அங்க அப்படின்னு. சோ அதுக்குதான் பாகவதத்தை பற்றி தெரிந்த பக்தர்கள். சோ இந்த இரண்டு வகையான பாகவதத்தையும் ஒருவன் தெரிந்து கொள்வதன் மூலமாக அவனுடைய மனதில் உள்ள அமங்கலமான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டு தூய்மையான ஆன்மீகமான அறிவை கேட்பதற்கு, அதை அவன் கேட்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவன் வேற எந்த ஒரு விஷயமும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவிற்கு பகவானே முழுக்க முழுக்க காரணமாக இருந்து எல்லா யோகிகளும் அந்த தியானத்தில் ஈடுபடுவதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்து யாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவர் யார்? கஷ்மின் யூ பகவா விஜ்ஞாதே சர்வம் இதம் விஜ்ஞாதம் பவதி. முண்டக உபநிஷத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதற்காக செய்ய வேண்டும், யாரை மனதில் நினைத்து கொண்டு செய்ய வேண்டும், யாரை இலக்காக அடைந்து செய்ய வேண்டும், இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த 6.47 அகைன் ஸ்டில் அந்த கனெக்டிவிட்டி அப்படியே எடுத்துட்டு வர்றாரு பகவான். அந்த நிலைக்கு அந்த யோகியாக ஒருவரால் வர முடியும் அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய முழு பர்போர்ட் அனிதா மாதாஜி ஃபுல் பர்போர்ட் படிங்க பார்க்கலாம். ஃபுல் பர்போர்ட் ஆஃப் செகண்ட் ஸ்லோகா. பொருளுரை. ஜட உலகம், அதற்கு பின்னுள்ள ஆத்மா, இவ்விரண்டின் மூலம் ஆகியவற்றை அறிவதே முழு அறிவாகும். இதுவே திவ்ய ஞானமாகும். இத்தகு அறிவு முறையை விளக்க விரும்புகிறார் பகவான். ஏனெனில் அர்ஜுனன் கிருஷ்ணரின் அந்தரங்க பக்தனும் நண்பனும் ஆவான். 4ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் இறைவனால் கொடுக்கப்பட்ட இவ்விளக்கம் இங்கு மீண்டும் உறுதி செய்யப்படுகின்றது. இறைவனிடமிருந்து நேரடியாக வரும் ஸ்ரீரத் தொடரின் மூலமாக மட்டுமே முழு அறிவை அடைய முடியும். எனவே எல்லா காரணங்களுக்கும் காரணமாகவும் எல்லாவித யோக பயிற்சிகளின் தியான பொருளாகவும் விளங்கக்கூடிய அறிவின் மூலத்தை அறிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தியுடையவனாக ஒருவன் இருத்தல் வேண்டும். எல்லா காரணங்களுக்கும் காரணத்தை அறியும் போது அறிய வேண்டியவை அனைத்தும் அறியப்பட்டு விடுகின்றன. மேலும் அறிய வேண்டியவை ஏதுமில்லை. வேதம் முண்டக உபனிஷத் 1.3 கூறுகின்றது,
கஸ்மின் நு பகவோ விஜ்ஞாதே சர்வம் இதம் விஜ்ஞாதம் பவதி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. ஸோ இந்த ஒரு ஸ்லோகம் வந்து இன்னொரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதுல என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, கேட்கணும். செகண்ட் என்ன சொன்னாரு, இந்த ஒரு டிரான்சென்டல் நாலேஜ், இந்த ஞானத்தை நீங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறாரு. இந்த மூன்றாவது ஸ்லோகம், இட் இஸ் ரேர் டு அச்சீவ் திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல வரக்கூடியது. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யதி சித்தயே யதாதாம் அபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேதி தத்வதஹ. ஸ்லோக படிங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாம் அபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேதி தத்வதஹ. Yes, somebody can do the translation. Prasanna Mataji, படிங்க. படிங்க. Translation by Srila Prabhupada ki jai. Out of many thousands among men, one may endeavor for perfection. And of those who have achieved perfection, hardly one knows me in truth. Hare Krishna. Hare Krishna. So இந்த ஞானத்தை பெறுவது அவ்வளவு எளிமை கிடையாது. இந்த மாதாஜி ஸ்டார்டிங்ல சொன்னாங்களே, ஜெயலட்சுமி மாதாஜி, பக்தி ஈஸி அப்படின்னு, அதுக்கு ஆன ஒரு சில விளக்கங்கள் இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு தெரியும். சோ ரொம்ப துர்லபம் மனிதர்கள் முழுமை அடைவது. ஓகே, முழுமை அடைவது அப்படின்னா என்ன விஷயம் என்றால், செல்ஃப்லெஸ். இந்த அர்ஜுனனுக்கு கூறிய எல்லா போதனைகளையுமே அதை எடுத்துக்கலாம். முழுமையாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அந்த மாதிரி ஒரு நிலையில, பௌதிக நாட்டம்லாம் இல்லாம, அவனுக்காக எந்த செயலுமே செஞ்சுக்காம, எல்லாமே பகவானுக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவன் தன்னை மாற்றிக்கொள்வது என்பது, தட் இஸ் கால்டு பர்ஃபெக்ஷன், முழுமை அடைந்தவன். அந்த மாதிரி முழுமை அடைந்த மனிதர்களில் கூட பகவான் கிருஷ்ணரை பற்றி அறிந்து கொள்பவர்கள் மிகவும் குறைவானவர்கள். இப்போ இன்னைக்கு மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாக சாதுக்கள் எல்லாத்தையுமே துறந்த நிலையில் அவர்கள். அவங்க 45 நாள் நாங்க அங்க குளிப்போம், என்ன குளிர் என்ன மழையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு, மேல எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாம அந்த மாதிரி நிர்வாணமாகவும் இருக்கிறார்கள். மிகவும் குறைந்த ஆடைகளோடும் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு உண்மையாகவே இந்த கிருஷ்ண பக்தியில என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுமோ அதை எல்லாமே ஃபாலோ பண்றாங்க. They are completely achieved perfection. ஆனா they are not understanding Krishna. கிருஷ்ணரை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. சோ இதுதான் அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம், ஒரு புரிதல். நமக்கு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பாருங்க. படிக்கிறதால தப்பே கிடையாது. நம்ம தப்பு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாகசாதுக்களை பத்தி எல்லாம் படிக்க கூடாது, they are all impersonalists அப்படிலாம் நினைக்கிறாங்க. ரொம்ப தப்பு அது. அவங்க எந்த அளவுக்கு பக்தி பண்றாங்க, எந்த அளவுக்கு அந்த அஷ்டாங்க யோகத்துல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத படிச்சா தெரியும் நம்மளுக்கு. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது they achieved perfection. ஆனா அதுல கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது துர்லபம் அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இது. இதுல பல்வேறு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு விலங்கு அதற்கு உள்ள குணங்கள் போல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆகார நித்ரா மைத்துனம் ச, ஆகார நித்ரா பயம் ஏவ மைத்துனம் ச. சாப்பிடுறது, தூங்குறது, நம்மை தற்காத்துக் கொள்வது, இனப்பெருக்கம் செய்வது, இது ஒரு விலங்கினங்களும் செய்கிறது, அது போல மனிதர்களும் செய்கிறார்கள். அந்த மாதிரி செய்யக்கூடிய மனிதர்கள் ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். அந்த ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் அப்படின்னா, ஆத்மாவை பற்றி, பரமாத்மாவை பற்றி, உடலை பற்றி, பரம்பொருளை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப துர்லபம். இதுதான் பகவான் இங்க சொல்றாரு. அந்த பகவானை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும், பகவான் கிருஷ்ணர். அந்த ஆன்மீக அறிவு எப்படி ஒருவனுக்கு கிடைக்கிறது என்றால், நம்ம சொன்ன மாதிரி இல்லையா, ஆத்மா, பரமாத்மா, உடல், பரம்பொருள் எல்லாமே அது எப்படி கிடைக்கிறது? எல்லாமே இந்த பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில அந்த ஞானம் தரப்பட்டிருக்கிறது. முழுக்க நம்ம பகவத்கீதையை ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்ல ஆல்மோஸ்ட் கவர்ட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். இது எல்லாமே அதுல கொடுத்தாச்சு. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு இருந்து, யூ மே பி a PhD ஸ்காலர்,
பட் நான் வந்து என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் அவர் தெரிய ஆரம்பிக்கும் போது இஸ் இன்டு டிரான்சென்டென்டல் நாலேஜ், இஸ் இன்டு த பர்ஃபெக்ஷன். பட் எப்படி அவர் கிருஷ்ணரை பின்னாடி புரிஞ்சுக்க போறாரு அப்படிங்கிறது அது வேற ஒரு விஷயம். பட் அந்த டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு வர ஆரம்பிக்குது. எதற்காக பகவான் கிருஷ்ணரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்தான் காரணகர்த்தா, அவர்தான் முழுமுதற் கடவுள், அவரிடம் 6 ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றன, முழுமையானவர். எல்லாமே அந்த கிருஷ்ண பக்தி மூலமாகத்தான் அவரை பற்றி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு அங்கு புரிகிறது. இது எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பக்தி மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த பக்தியை எப்படி தெரிந்து கொள்வது என்றால் உபனிஷத்துகள் இருக்கின்றன, புராணங்கள் இருக்கின்றன, நாரத பஞ்சராத்திரா இருக்கின்றன. அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கும்போது அந்த பகவானை பற்றி, அந்த பக்தியை பற்றி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். சோ இந்த மாதிரி நிலைக்கு வருபவர்கள் ரொம்ப ரொம்ப துர்லபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காரணம், மனுஷானாம் சகஸ்ரேஷு சதகோட்டி அப்படிமா இல்லையா? சத அப்படின்னா என்னது? 100. சகஸ்ரநாம் சொல்றோம் இல்லையா? 100 பெயர்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது சதனா 100, சகஸ்ர அப்படின்னா 1000. சோ மனுஷானாம் சகஸ்ரேஷு 1000-ல் ஒருவன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளவு பேர் இருந்தாலும் என்னை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் ரொம்ப ரேர், ரொம்ப கம்மி. ஒருத்தர் தான். அந்த 1000-ல ஒருத்தர் என்ன பண்ணுவாராம், நான் வந்து பர்ஃபெக்ட் ஆகணும், முழுமை அடையணும், தூய்மை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவாரு. தத்துவத்தகா, என்னை பற்றிய தத்துவத்தை புரிந்து கொள்பவர்கள் அவர்களிலும் மிகவும் குறைவானவர்களே. சோ இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தினுடைய ஒரு தீம். நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவ்வளவு பேர்ல பர்ஃபெக்ஷன் அடையிறது ரொம்ப கம்மி, அந்த பர்ஃபெக்ஷன் அடையிறதுல என்னை பற்றி தெரிந்து கொள்பவர், பகவானை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் இன்னும் கம்மி அப்படின்னு. சோ இப்போ நம்ம வந்து பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு வரலாம். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் மாதாஜி சொன்ன மாதிரி பக்தி என்பது மிகவும் எளிது. காரணம், ஏன் அது எளிது? ஏன் எளிது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் பிரபு. We don't need to do yoga, we don't need to do other types. We can directly go do bhakti. Bhakti is a knowledge, right? Bhakti is a knowledge, right? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஜெயலட்சுமி மாதாஜி, பக்தி என்பது நாலேஜ், கரெக்டா? கரெக்ட். நீங்க பிஏஓ எம்ஏஓ படிச்சிருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு நாலேஜ் இல்ல? சோ பக்தி இஸ் ஆல்சோ நாலேஜ், ரைட்? அதுல சந்தேகம் இருக்கா? இல்ல. இப்ப சொல்லுங்க, ஏன் அது ஈஸி? பக்தி ஏன் ஈஸி? அது இப்போ நாலேஜ் படிச்சுட்டே போய் நாலேஜ் வர மாதிரி. வெரி குட், வெரி குட். இந்த பாயிண்ட் தான் நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. நீங்க வந்து மெட்டீரியல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க படிக்கணும், நீங்க ஸ்கூலுக்கு போகணும், அட்டெண்டன்ஸ் கம்பல்சரியா இருக்கணும், பிராக்டிகல்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும், சயின்ஸ் கிராஜுவேட்டா இருந்தா. இவ்வளோ விஷயம் இருந்ததுக்கு அப்புறமா தான் யூ வில் பி அவார்டட் டிகிரி. இங்க வந்து பக்தி பண்ணுவதற்கு பௌதீக கல்வியே தேவை கிடையாது. there is no need for a material qualification. உங்களுக்கு வந்து ஏபிசிடி அல்பபெட் தெரிஞ்சா தான் அவனை வந்து இங்கிலீஷ் மீடியத்துல சேர்ப்பேன் அப்படிம்பாங்க. ஆனா அவனை தெரியுது அவனுக்கு, அப்பதான் நீ தமிழ் கிளாஸுக்கு வர முடியுமாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு இங்க கிடையவே கிடையாது. so that is why bhakti is called easy. so உங்க ஆன்சர் பண்ணியாச்சு இப்போ. ஓகே, இப்ப என்னுடைய ஆன்சர், இட் இஸ் டிஃபிகல்ட் டு பிராக்டிஸ். காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற யோகங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கும் மேல பக்தி செலுத்துறது, மற்ற யோகங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஓகே, நம்ம வந்து ஏன் இதை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பாக்குறோம்னா, இப்ப நம்ம இருக்கிற இந்த பௌதீக வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த கேள்விக்கு நம்ம வந்து பதில் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். காரணம் என்ன அப்படின்னா, 99.9999% of the people are influenced by material life. பௌதீக வாழ்க்கையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அந்த பௌதீக வாழ்க்கை அப்படிங்கும் போதே என்னன்னா, தன்னல், எனக்காக, செல்ஃபிஷ் மென்டாலிட்டி இஸ் வெரி ஹை. பக்தியில வந்து நீங்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா தன்னலமற்ற சேவகம் செய்ய வேண்டும். அந்த தன்னலமற்ற நிலைக்கு உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொள்வது
அதுக்கு வந்து தெர் இஸ் நோ மெட்டீரியல் ஃபார்முலா. நீங்க வந்து பௌதிக ரீதியாக நம்மளுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஒரு ஒரு பர்டிகுலர் கிளாஸ் நீங்க பாஸ் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ண டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுல வந்து ஒரே மெத்தடு உங்களுடைய சுகம் இல்லாமல், உங்களுடைய சுகத்திற்காக நீங்கள் வருத்தப்படாமல், உங்க உடலை வருத்தி கொண்டு நீங்கள் சேவகம் செய்ய வேண்டும். அதுதான் பக்தி. அப்படிங்கும்போது அந்த மென்டாலிட்டி வர்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம வந்து சொல்றோம், பக்தி ஈஸியா இருந்தாலும் அதை பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. நாங்களே பாக்குறோமே, எவ்வளவோ கோவில் சேவகங்கள்லாம் செய்யறோம். நம்ம வந்து இதெல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பார்க்கும்போதே தெரியுது, ஓ இவங்கெல்லாம் பக்தர்கள்னு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்றாங்களே அப்படின்னு வருத்தம் தரக்கூடிய அளவில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றது, அந்த செல்ஃப்லெஸ் பொசிஷன்ல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் சோ ஈஸி. அதனால நம்ம வந்து பக்தி அப்படிங்கிறது ஏன் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம், ஒரு மனிதனாக இருப்பவன் அப்படிங்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவனுக்கு இந்த முக்கியத்துவம், அவனை தற்காத்துக் கொள்வது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிடுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அகைன் பக்தி ஈஸி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நான் டிவோட்டி சொல்றாங்கல்ல, நீங்க ரொம்ப ஈஸியா பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும் என்றால், அப்ப நீ ஏன் இதை பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிற? நீ சொல்ற ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றல, அப்ப நீ ஏன் பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிற? வேற வேற பாதைகளை அவர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள்? நம்ம இங்க வந்து பக்தின்னு பேசுறது என்ன அப்படின்னா, ஒன்லி கிருஷ்ண பக்தியை பத்தி தான் நம்ம பேசுறோம். வேற எந்த பக்தியை பத்தி நம்ம பேசல. உங்களுடைய இது ரொம்ப ஈஸிப்பா, நீங்க என்னமோ போறீங்க, எல்லாரும் டான்ஸ் ஆடுறீங்க, ஏதோ பாட்டு ஒண்ணு பாடுறீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டு நீங்க வந்துடுறீங்க அப்படிங்கிறாங்கல்ல, உங்க ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு அப்படிங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய, அப்ப நீ ஏன் பண்ண வர மாட்டேங்கிற? நீ ஏன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிற? நீ ஏன் டான்ஸ் ஆட மாட்டேங்கிற? நீ ஏன் எங்க பிரசாதத்தை சாப்பிட மாட்டேங்கிற? சோ யாராச்சும் ஈஸின்னு சொன்னாங்கன்னா, கிருஷ்ண பக்தியில யாராச்சும் ஒருத்தர் இல்லை அப்படின்னா, நம்ம அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இந்த மாதிரி ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். அதுதான் பகவான் சொல்றாரு, ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்ச ராத்திர விதிம் வினா ஐ கந்திகி ஹரேர் பக்தி உத்பாத எல்வ கல்பதே. பக்தி ரசாமிருத சிந்து, உங்களுக்கு அது வரும்போது அந்த டாபிக் வரும். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிகவும் கடினமான ஒரு பாதை. அந்த கடினமான பாதை அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த தத்துவவாதிகள் ஒரு மன ஊகத்தில் தத்துவங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவங்க வந்து உண்மையான பாதையை யாருக்குமே தெரியப்படுத்துவது கிடையாது. அந்த வேத கலாச்சாரத்தின்படி ஒருவனுக்கு பக்தி வழங்கப்படவில்லை என்றால் அவன் சமுதாயத்தை சீரழிக்கிறான். அதுக்குதான் பகவான் கடைசியா சொல்றாரு தத்துவத்தகா அப்படின்னா, அந்த பகவானை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னைக்கு வந்து சமுதாயத்துல எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த மாதிரி பகவான பத்தி முழுமையாக அந்த பகவானை பற்றி கூறாமல் மாற்று கருத்துகள் பலவற்றை கூறி, அந்த பௌதிக சுகத்திற்காக பலவற்றை பேசி அவர்களை திசை திருப்பி, நானும் சமயத்தில் இருக்கிறேன், நானும் தர்மத்தை ஃபாலோ பண்றேன். ஸோ அந்த மாதிரி மனுஷங்க தான் வந்து சொல்றாங்க நம்ம கிட்ட, உங்களுடைய பக்தி ஈஸி, எங்களுடைய ரொம்ப கஷ்டம் பண்றது அப்படின்னு. ஸோ உண்மையான பக்தி என்ன அப்படின்னா, பகவான் சொன்ன மாதிரி தத்துவதகா. இதை யார் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அதவும் சொல்றாரு பக்தி ரசாமிரசத்துல. அவரும் சொல்ற அத்தக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாபவே கிரஹ்யம் இந்திரியை சேவ உன்முகே ஹி ஜிக்வாது ஸ்வயம் ஏவ ஸ்ப்ருதி அதகா. காரணம், இந்த பௌதீகத்தில் உள்ள பௌதீக நாட்டம் உள்ள இந்திரியங்கள் பகவான் கிருஷ்ணரினுடைய புனித பெயரையோ, அவருடைய மகா மந்திரத்தையோ, அவருடைய உருவத்தையோ, அவருடைய குணத்தையோ, அவருடைய லீலைகளையோ பெருமைப்படுத்த தெரியாது, அனுபவிக்க தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, கட்டுண்ட ஆத்மாக்கள் இந்த பௌதிக நிலையில் அப்படியே அவங்க வந்து அதுல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவங்களுக்கு இந்த ஒரு நிலையிலிருந்து அவர்கள் மீண்டு எழுந்து வர முடியும் என்றால், தன்னுடைய நாவை பயன்படுத்தி கிருஷ்ண மந்திரத்தை, கிருஷ்ணருடைய மகா மந்திரத்தை ஜபித்து அவருக்கு சேவகம் செய்து அவருடைய மகா பிரசாதத்தை சுவைத்து, மகா பிரசாதத்தை சுவைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, உங்களுடைய நாவானது தூய்மை அடைகிறது. யூ ஆர் நாட் ஈட்டிங்
கார்மிக் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்றது கிடையாது, மாமிசங்களை சாப்பிட்றது கிடையாது, மற்றவர்கள் சமைத்த உணவை சாப்பிடுவது கிடையாது. சில பிரபுபாதர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போகும்போது முதலில் அவருக்கு பயன்படுத்தியது இதுதான். அத்தக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாபவே கிரஹ்யம் இந்திரியை சேவ உன்முகே ஹி ஜிக்வாது. சேவ உன்முகே, அந்த பிரசாதத்தை அவர்கள் தங்களுடைய நாவினால் உண்டு அதன் பிறகு கிருஷ்ண நாமத்தை கூறியதன் விளைவாகத்தான் அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த அந்த நிலை, இது அருவவாதிகள் நான் சொல்ல வரல, அந்த பகவானை பற்றிய ஒரு புரிதலுக்கு அவர்கள் வர காரணமாக இருந்தது. அதனால இந்த பக்தி என்பது கேட்பதற்கு எளிமையாக இருந்தாலும் கூட அந்த உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினம். அதை யார் புரிந்து கொள்ள முடியும் என்றால் இப்படிப்பட்டவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் பகவானே சொல்லிடுறாருல, பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான். பல வருடங்கள், பல 1000 கோடி வருஷங்களுக்கு அப்புறமா தான் ஒருத்தனுக்கு வந்து அந்த வாசுதேவரை பற்றிய ஒரு தன்னுணர்வு அவனுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிது கிடையாது. எளிமையானதாக இருந்தாலும் கூட பயிற்சி செய்வது என்பது கடினம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது வந்து 4 to 12 வரைக்கும் கம்ப்ளீட்டா பகவான் தான் இந்த பௌதீகம் மற்றும் ஆன்மீக ஆற்றல்களுக்கு அடித்தளமாக இருக்கிறார். ஹி இஸ் த சோர்ஸ் அப்படிங்கிற விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள். Now we'll go to ஸ்லோகா நம்பர் 4 now. பிரபுஜி, சொல்லுங்க மாதாஜி. உங்க ஃபேஸ் வரல பிரபுஜி வீடியோல. ஆமா, அப்படியா? ஆமா, வரல பிரபு. கொஞ்ச நேரமா வரல. ஆமா. சரி, ஸ்லோகா நம்பர் 4. அற்புதமான ஒரு ஸ்லோகம். பூமிரபோ அனலோ வாயு கம்மனோ புத்திர்யேவச அஹங்கார இதியம் மே பின்ன பிரகிருதிர் அஸ்ததா. படிங்க. भूमिर् आपो अनलो वायुः कं मनो बुद्धिरेव च अहंकार इति यं मे भिन्ना प्रकृतिरष्टधा. டிரான்ஸ்லேஷன் தாரக் மது டிரான்ஸ்லேஷன் படிங்க. Translation. நீலம், ஹரே கிருஷ்ணா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகளாகும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த குரூப் ஆஃப் ஸ்லோகாஸ்ல நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் ஸ்லோகாஸ்ல வந்து பகவான் கிருஷ்ணர் தான் அனைத்திற்குமே, ஜட பொருட்களுக்கும் ஆன்மீகம், மேட்டர் அண்ட் ஸ்பிரிட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பௌதிகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் அவர்தான் காரணம். அவரை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த லோகத்துல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பகவானினுடைய இந்த 2 ஆற்றல்களினுடைய ஒரு கலவைதான். அதனால எல்லா விஷயங்களிலுமே அந்த பகவான் தான் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு விளக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஒவ்வொரு ஆற்றலுமே எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்றால் பகவானால் செய்யப்பட்ட, பகவான் காரணமாக இருக்கக்கூடிய அந்த முக்குணங்கள், அதுதான் இவற்றுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற விஷயமும். ஆனால் பகவான் அந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்லோகாஸ்ல. ஸோ நமக்கு ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு என்ன ஒரு விஷயம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் தான் அனைத்து விதமான ஆற்றல்களுக்கும் காரணம். பகவானை எவன் ஒருவன் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லையோ அவன் மாயையில் இருக்கிறான். அதே போல பகவான் தான் நாம் விடுதலை அடைவதற்கு காரணமாக இருக்கிறான் என்பதை எவன் தெரிந்து கொள்ள இல்லையோ அவன் நிச்சயமாக அறியாமையில் இருக்கிறான். அதே போல பௌதீகத்தில் கட்டுண்ட நிலைக்கு தள்ளப்படுகிறான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து பாக்குறோம். இதுல வந்து இந்த ஸ்லோகங்கள்ல நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்லோகத்துல வந்து அதிகமா நம்ம கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, பிரகிருதி, ஜீவா, ஈஸ்வரா. நம்ம வந்து பகவத்கீதை 5 காரணங்கள் அப்படி நம்ம பார்க்கலாம். 5 முக்கியமான விஷயங்களை பகவத்கீதையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் பேஜ்ல நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த செட் ஆஃப் ஸ்லோகஸ்ல
நம்ம வந்து முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பிரகிருதி, ஜீவா, ஈஸ்வரா. சோ இந்த ஒரு ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 8 பொருட்கள், இந்த 8 பொருட்களும் சேர்ந்ததுதான் பகவான். ஆனா அந்த கடைசியா சொல்ற 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா, மனம், புத்திசாலித்தனம், அகங்காரம். அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு நிமிஷம். கம் மனோ புத்தி ஏவச்ச அகங்காரா பின்ன பிரகிருதி. பின்ன மீன்ஸ் இட் இஸ் செப்பரேட்டட். இதுல அந்த அந்த பௌதீக குணங்கள், இந்த பௌதீக குணங்கள் பகவானினுடைய பல்வேறு வகையான ஆற்றல்கள்ல இந்த 3 விஷயங்களும் மொத்தமா 8 சொல்லிட்டாரு பகவான் இங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்திசாலித்தனம், அகங்காரம் எல்லாமே சொல்லிட்டு கடைசி 3 என்னுடைய பௌதீக ஆற்றலின் உடைய, இட் இஸ் அ பௌதீக ஆற்றல், இட்ஸ் எ மெட்டீரியல் எனர்ஜி, செப்பரேட்டட் மெட்டீரியல் எனர்ஜி. பகவான் கிட்ட இருந்து அது பிரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறார். கம்மனோ புத்திர் ஏவச்ச, இந்த 8ம் சேர்ந்தது. செப்பரேட்டட் எனர்ஜி அப்படின்னா அது எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? பகவானினுடைய நம்ம கிட்ட சக்தி இருக்கு, எங்கிட்ட இருக்கிற சக்தியில நீ வந்து அந்த வெளியே நம்ம பாக்குறோம், நம்ம கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இந்த 3மே இல்லையா, அந்த 3மே வெளியே இருக்கு. ஆனா பகவான் சொல்றாரு இது என்னுடைய ஆற்றல் தான், ஆனா பிரிஞ்சு இருக்கு. அப்படின்னா அதை நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களா? எப்படி? தனிப்பட்ட சக்தி. தனிப்பட்ட சக்தி. ஓகே, தனிப்பட்ட சக்தி கரெக்ட். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் எங்கேயாச்சும் படிச்சு ஞாபகம் இருக்கா? அந்த இந்த நமக்கு சொல்லியிருக்கிற அந்த ரூல்ஸ் அதெல்லாம் வந்து அவர் அதை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அந்த அதுல இருந்து அதுக்கு உட்படணும்ன்ற இது வந்து அவருக்கு கிடையாதுன்றதுதான். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சிறைச்சாலை எக்ஸாம்பிள். சிறைச்சாலை வந்து குணத்திற்கு, சிறைச்சாலையில் இருப்பவர்கள் தமோ குணத்தில் இருக்கிறார்கள், அந்த அதிகாரியோ சத்துவ குணத்தில் இருக்கிறார். அந்த சிறைச்சாலையை அவர் மேற்பார்வையாளராக இருப்பதினால் அவர் தமோ குணத்தில் இருப்பதாக பொருள் கிடையாது. சோ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? செப்பரேட்டட் எனர்ஜியை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்லோகமும் இதற்கு முன்னாடி ஸ்லோகமும் பிரபுபாதர் வந்து அதிக அளவில் இதற்கு பொருளுரை கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லோகங்கள்ல இந்த ஒரு ஸ்லோகமும் ஒன்று. நிறைய கோட் பண்ணிட்டு நிறைய இந்த ஒரு இது காரணம் பகவானுடைய எனர்ஜிஸ், அவருடைய ஆற்றல். இதற்கு ஒரு 2 உதாரணங்கள் நம்ம வந்து பிரபுபாதர் என்ன 2 உதாரணங்கள் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, பால், ஒரு பால் பசுவிடம் இருந்து கிடைக்கிறது இல்லையா, அந்த பசுவிடம் இருந்து கிடைக்கும் போது அந்த பாலானது பசுவினுடைய எனர்ஜி. மில்க் இஸ் த எனர்ஜி ஆஃப் த கவ். நம்ம பாலை பார்க்கும்பொழுது அந்த இடத்துல பசு இருப்பது நமக்கு தெரியாது, பால் மாத்திரம்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா இது எங்கிருந்து வந்தது, அந்த பசுவிடம் இருந்து வந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிகிறது. சோ இந்த பகவானினுடைய ஒரு எனர்ஜி அப்படின்னு பார்க்கும் பொழுது பசுவிடமிருந்து பிரிக்கப்பட்ட அந்த பால் குணங்கள், அதற்கென்று ஒரு தன்மைகள் எல்லாமே அந்த பாலிடம் இருக்கிறது. அதனுடைய சுவை, அது நமக்கு வந்து பலத்தை தரக்கூடியது, அந்த மாதிரி அதற்கென்று ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் அந்த மில்க்கு இருக்கு. ஸோ அந்த எனர்ஜி இந்த மில்க் ஹஸ் கம் ஃப்ரம் கவ். இதெல்லாம் வந்து அந்த பசுவுக்கு இருந்தால்தான் அந்த ஆற்றல்கள் அனைத்துமே இந்த பாலுக்கும் இருக்கும். அது போல பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விஷயங்கள் பகவான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பகவானிடம் இருந்துதான் வந்திருக்கிறது. காரணம் பகவான் கிருஷ்ணருக்கு வந்து 2 வகையான ஆற்றல்கள் இருக்கின்றன. இந்த ஜீவா ஈஸ்வரா, ஜீவா பிரகிருதி, அது பின்னாடி வரப்போகுது. பகவானுக்கு உள்ள 2 வகையான ஆற்றல்கள் பரா பிரகிருதி, அபார பிரகிருதி அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு பேரு. பரா பிரகிருதி அப்படின்னா உயர்ந்த ஆற்றல் படைத்த ஜீவராசிகள். பிகாஸ் ஜீவராசிகளுக்கு வந்து தே ஆர் கன்சிடர்ட் as superior energy of the supreme lord. அந்த சுப்பீரியர் எனர்ஜி அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் பகவான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்மளால செய்ய முடியும்.
அதுக்காக வந்து கோவர்தன மலையை தூக்கிட்டு நிக்க முடியுமா அப்படின்னு நான் சொல்ல வரல. அவர்கிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாமே வந்து இந்த ஜீவராசிகளுக்கு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இது உயர்ந்த சக்தியாக பார்க்கப்படுகிறது. பிரகிருதி அப்படின்னா அந்த சூக்ஷ்மம் ஸ்தூலம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதை பிரிக்கும்போது அது பகவானுடைய கீழ்நிலை சக்தி, இன்ஃபீரியர் எனர்ஜி. அதுதான் நம்ம வந்து அங்க பாக்குறோம். பௌதீக ஆற்றல் படைத்த அந்த மெட்டீரியல் எனர்ஜி அப்படின்னா அது பகவானினுடைய பிரிக்கப்பட்ட சக்தி, விச் இஸ் இன்ஃபீரியர் எனர்ஜி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, டோட்டலா 24 எலிமெண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் இல்ல. இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், அதுக்கப்புறம் மைண்ட். சாரி, என்ன மத்தஜி? மகத்தத்துவம் சொல்லுங்க. மகத்தத்துவம் ஸ்டார்டிங்ல, மகத்தத்துவத்துக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி இப்ப பாக்குறோம் இந்த எனர்ஜிஸ். அது இல்லாம இந்த இந்திரியங்கள், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், வஸ்துக்கள், ஞான வஸ்துக்கள், இந்திரியங்கள், இந்திரிய வஸ்துக்கள் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா புலன் வஸ்துக்கள், இந்திரிய வஸ்துக்களோட புலன் வஸ்துக்கள். அதே போல முக்குணங்கள், அன்மேனிஃபெஸ்டட் அப்படின்னு. அன்மேனிஃபெஸ்டட் என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? வெளிப்படுத்தாத குணங்கள், வெளிப்படுத்த முடியாத நிலையில் உள்ளங்கள் வந்து வெளிப்படுத்த முடியுமா உங்களால? இப்ப வந்து ஒரு 3 பாக்ஸ் நீங்க வைக்கிறீங்கன்னா, 3 பாக்ஸ் நீங்க வச்சுட்டு வெள்ளை கலர் பாக்ஸ், கருப்பு கலர் பாக்ஸ், பச்சை கலர் பாக்ஸ் அப்படின்னா உங்க கண்ணால பாத்தீங்கன்னா தெரியும் 3 பாக்ஸ் இருக்கு அப்படின்னா. அந்த குணங்கள் வெளிப்படுத்த முடியாத நிலை, தட் இஸ் கால்டு அன்மேனிஃபெஸ்டட். வெளிப்படுத்தாத நிலையில் உள்ள குணங்கள் 3. இது சேர்ந்ததுதான் 24 மூலக்கூறுகள். இந்த குணங்களை எப்படி நாம் அறிய முடியும் என்றால், யூ கேன் ஒன்லி ரியலைஸ். அவர் ரொம்ப கோவத்துல இருக்காரு, இப்ப தமோ குணத்துல இருக்காரு, இவ்வளவு அன்பா என்கிட்ட பேசுறாரு, இவர் சத்துவ குணத்துல இருக்காரு, ரொம்ப ஆடம்பரமா டாம்பிகமா இருக்காரு, இப்ப ரஜோகுணத்துல இருக்காரு அப்படின்னு. யூ கேன் ஒன்லி ரியலைஸ். ஆனா ஒரு தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சு இப்படிப்பட்ட குணம் நம்மளால சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் கால்டு வெளிப்படுத்த முடியாத நிலையில் உள்ள குணங்கள், அன்மேனிஃபெஸ்டட் மோட்ஸ் ஆஃப் நேச்சர். இவை சேர்ந்ததுதான் 23. கிராஸ் எலிமெண்ட், சப்டல் எலிமெண்ட், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே பார்க்கும்போது டோட்டலா 24. அதுல பகவானினுடைய அந்த 2 குணங்கள் அதுக்குள்ள அது அடங்குது எல்லாமே, சுப்பீரியர், இன்ஃபீரியர் எனர்ஜின்னு சொல்லிட்டு. இதை பத்தி இன்னும் நம்ம கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானினுடைய ஆற்றலை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பௌதீக ரீதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3 வகையான விஷ்ணுக்கள் நமக்கு தெரியும். யாரெல்லாம் 3 வகையான விஷ்ணுக்கள்? தத்போதய சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு. கரெக்ட். சோ அந்த காரணோதக சாய் விஷ்ணு தான் மகாவிஷ்ணு அப்படிங்கிறோம் இல்லையா. அவர் தான் இந்த மகத்தத்துவத்துக்கு காரணகர்த்தா, மகத்தத்துவத்திற்கு காரணமானவர் மகாவிஷ்ணு. அதன் பிறகு கர்ப்போதக சாய் விஷ்ணு அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு பிரபஞ்சங்களிலும், ஒவ்வொரு யூனிவர்ஸ், ஒவ்வொரு பிளானட்ஸ் சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு கோள்களிலும் அவர் தன்னை நுழைத்துக் கொள்கிறார். அதே போல ஷீரோதக சாய் விஷ்ணு அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பகவான் தான் அனைத்தையுமே அனுபவிக்க கூடியவர். ஆக்சுவலா அவர் தான் என்ஜாயர். நம்ம வந்து இந்த உடல் எனக்கு இருக்கிறதால நான் தான் இதை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமே கிடையாது. அவர் பல்வேறு வகையான புருஷ அவதாரங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறார். எதற்காக வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் அனுபவிப்பதற்காக வெளிப்படுத்திக் கொள்கிறார். அப்படின்னா அந்த ஒவ்வொரு வெளிப்பாடிலுமே இருக்கக்கூடியது பகவானினுடைய ஆற்றல் தான். இந்த ஜீவராசியினுடைய ஆற்றல் அங்க ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பகவான். பகவானை பற்றிய ஒரு ஞானமும் இல்லாமல் அறியாமையில் இருப்பவர்கள் தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கு இந்த அனுபவிப்பதற்கு காரணம் நான் தான், என்னாலதான் எல்லாமே அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. சோ அவங்க உண்மையாகவே இந்த ஒரு விஷயத்தில் தவறு செய்கிறார்கள், அதாவது அவர்களுடைய புரிதல் தவறு. சோ இந்த 24 மூலக்கூறுகள் இந்த சாங்கிய தத்துவத்துல பார்க்கும்போது அவர்களும் இதையே தான் அவங்க ஒத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த பகவானுடைய ஒரு ஆற்றலினால் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு ஸ்லோகங்கள் 5, 6 நம்ம சேர்ந்தே படிக்கலாம். காரணம் அது வந்து ஆல்மோஸ்ட் இதை பற்றி அதிகமாக விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இது. இந்த டிரான்ஸ்லேஷன் பர்போர்ட் 4 உடைய லாஸ்ட் பேராகிராஃப் இந்திரா மாதாஜி படிங்க பார்க்கலாம், கடைசி பேராகிராஃப்.
இருக்கா? புக் இருக்கா? தமிழ் புக், இங்கிலீஷ் புக், வாட் எவர் இட் இஸ் ஓகே. எட்டும் அதன் முக்கிய தோற்றங்களாகும். இவற்றில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்தும் ஸ்தூல படைப்புகள் என்று அறியப்படுகின்றன. அவற்றினுள் 5 புலன் விஷயங்களும் அடங்கும். அவற்றிலிருந்து ஒளி, தொடு, உணர்வு, உருவம், சுவை, வாசனை தோன்றுகின்றன. ஜட அரசியலில் இந்த 10 விஷயங்கள் மட்டுமே உள்ளன, வேறெதுவும் இல்லை. மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய 3ம் பௌதிகவாதிகளால் புறக்கணிக்கப்படுகின்றன. மனதின் செயல்களுடன் தொடர்பு கொள்ளும் தத்துவவாதிகளின் அறிவும் பக்குவமானதல்ல. ஏனெனில் இறுதி மூலமான கிருஷ்ணரை அவர்கள் அறிவதில்லை. நான் எனது என்னும் எண்ணமே ஜட வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைகின்றது. அகங்காரம் என்று அறியப்படும் இந்த எண்ணம் ஜட இயக்கங்களுக்கான 10 புலனுறுப்புகளை உள்ளடக்கியது. புத்தி என்பது மகத்தத்துவ எனப்படும் மொத்த ஜட படைப்பினை குறிக்கின்றது. இவ்வாறாக பகவானின் 8 பிரிந்த சக்திகளிலிருந்து ஜட உலகின் 24 மூலகங்களும் தோன்றுகின்றன. இவையே நாத்திக தன்மை வாய்ந்த சாங்கிய தத்துவத்தின் கருப்பொருள் ஆகும். உண்மையின் கிருஷ்ணரின் சக்திகளில் இருந்து தோன்றிய அவை அவரிடமிருந்து பிரிந்து இருக்கின்றன. ஆனால் குன்றிய அறிவுடைய நாத்திக சாங்கிய தத்துவவாதிகள் எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை அறியார். பகவான் கீதையின்படி சாங்கிய தத்துவத்தின் விவாத விஷயம் பகவத்கீதையின்படி சாங்கிய தத்துவத்தின் விவாத விஷயம் கிருஷ்ணரின் புறசக்தியின் தோற்றமே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, புறசக்தி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி, மற்றதெல்லாம். சோ எல்லாமே பகவானுடைய ஒரு ஆற்றல் தான் அப்படிங்கிற விஷயம் அவர் சொல்றாரு இல்லையா, அர்ஜுனனுக்கு சொல்றாரு இல்லையா, ஆன்மீக சக்தி, பௌதிக சக்தி எல்லாத்துக்குமே காரணகர்த்தா நான் தான் அப்படின்னு. சோ அதுதான் அந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சிருக்கோம். இப்ப 5-6 ஸ்லோகங்கள் சேர்ந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு அது கலந்த ஒரு பொருளை நாம் தெரிந்து கொள்வோம். அபரேயம் இதஸ்வ அன்யம் பிரகிருதிம் வித்விமே பராம் ஜீவபூதம் மகாபாஹோ யயே தாம் தாரியதே ஜகத். படிங்க மஞ்சுகாசினி மாதாஜி, நீங்க வெர்ஸ் படிங்கோ, டிரான்ஸ்லேஷன் வேற யாராச்சும் படிங்க. கோமதி மாதாஜி நீங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஸ்லோகா படிங்க, ஸ்லோகா 5. अपरेयम् इतस्त्वन्यां प्रकृतिं विद्धि मे परां जीवभूतां महाबाहो ये यतां तार्यते जगत्. ஹரே கிருஷ்ணா பிரபு. பலம் பொருந்திய புயங்களுடைய அர்ச்சனா. இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை தன் சுயநலனுக்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மகளை அவது உள்ளடக்கியதாகும். பொருளை படிக்கிறது பிரபு. இல்ல மதியம் அப்புறம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 6. ஏதத் யோனினி பூதானி சர்வானீதி உபதாரயா அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதஹ பிரபவ பிரளயஸ்ததா. தாரக்லதா மாதாஜி நீங்க படிங்கோ. 6 டிரான்ஸ்லேஷன் குணமயி மாதாஜி. ஸ்லோகம் படிங்க, 6 ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. எஸ். ஏதத் யோனினி பூதானி சர்வாணி யுபாதரயா அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதஹ பிரவ பிரலஸ்ய ததா. ஹரே கிருஷ்ணா. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த 2 இயற்கையை சேர்ந்தவையே. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 5-6 இந்த ஸ்லோகங்கள் பகவானுடைய பல்வேறு வகையான ஆற்றல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். பகவானினுடைய மிகவும் குறைந்த அளவு இன்ஃபீரியர் எனர்ஜி ஜீவராசிகள் பகவானுடைய உயர்ந்த சக்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இந்த பகவானினுடைய பல்வேறு வகையான சக்திகள், ஆற்றல்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஆற்றல் மிகவும் உயர்ந்த தன்மை, பவர்ஃபுல், சுப்பீரியர் அப்படின்னு பார்க்கும்போது அந்தரங்க சக்தி, பகவானினுடைய இன்டர்னல் பொட்டன்சி நம்ம சொல்றோம்ல, அந்தரங்க இன்டர்னல் சக்தி
அதாவது உள்புறமாக உள்ள பகவானினுடைய ஒரு ஆற்றல் அந்தரங்க சக்தி அப்படின்னு. அந்த அந்தரங்க சக்திக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அதுல இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவு இந்த எல்லா சக்திகளுமே ஒரு ஜீவராசியிடமும் தோன்றுகிறது. அதனாலதான் பகவான் என்ன சொல்றாருன்னா, ஆன்மீக சக்திகள் பிளஸ் பௌதிக சக்திகள் எதுவா இருந்தாலும் அதற்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறார்ல பகவான். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஜீவராசிகள் உயர்ந்த சக்தியாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால், பகவானிடம் உள்ள சக்திகள் அனைத்துமே நம்மிடமும் இருக்கிறது. துளி அளவாக இருக்கிறதால நம்ம கிட்ட எந்த இது இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த அந்தரங்க சக்தி, பகவானுடைய உயர்ந்த சக்தி எப்படி எல்லார்ட்டையுமே இருக்கு அப்படின்னா, அந்த அந்தரங்க சக்தியில சந்தினி, சம்பித், கிளாதினி அப்படிங்கிற ஒரு 3 வகையான சச்சித் ஆனந்த் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சத் அப்படின்னா என்னது? சத் என்றால் நிரந்தரமான, எட்டர்னிட்டி, ஃபுல்லா எப்பவுமே அந்த சந்தினி அப்படிங்கிறது. சம்வித் அப்படின்னா சித், சித். சித் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தட் இஸ் கால்டு உண்மையான ஞானம். இது பௌதிக ஞானம் கிடையாது. யூ ஆர் டூயிங் அ பிஹெச்டி, யூ ஆர் டூயிங் அ டாக்டரேட், அப்படி கிடையாது. இந்த நாலேஜ் அப்படிங்கிறது உண்மையான ஒரு ஞானம், ஆன்மீக ஞானம். அந்த சக்தி சம்வித். சோ இந்த ஞானம் ஒருவனுக்கு வரணும் என்றால் அந்த சம்வித் ஆற்றல் இருந்தாலே ஒழிய அவனுக்கு ஆன்மீக ஞானம் வராது. சோ உங்களுக்கு இன்னைக்கு டிரான்ஸ்சென்டல் நாலேஜ் ஒருத்தருக்கு வந்துடுச்சு, அவருக்கு ஆன்மீக அறிவு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவருடைய முயற்சியால ஒண்ணுமே கிடையாது. அந்த பகவானினுடைய ஆற்றல் அவனுக்கு தரப்படுவதனால் அவன் தெரிந்து கொள்கிறான். அதே போல கிளாதினி சக்தி. கிளாதினி என்றால் ஆனந்தம், பிளிஸ்ஃபுல் எழுதுவாங்கல்ல, நிறைய சொல்லுவாங்க பிளிஸ்ஃபுல் கான்சியஸ் பர்த்டே, மேரேஜ் டே அப்படின்னு. வாட் இஸ் தட் பிளிஸ்? அந்த ஆனந்தம், அந்த கிளாதினி சக்தி, அந்த ஆனந்தம் வருவதற்கும் அந்த பகவானினுடைய சக்தி தான் காரணம். சோ சந்தினி, எட்டர்னிட்டி, நிரந்தரமான அப்படிங்கும்போது அந்த ஆன்மீக உலகம், ஆன்மீக நித்திய தாமம் சொல்றோம் இல்லையா, பகவானினுடைய நித்திய தாமம் சொல்றோம் இல்லையா, அந்த நித்திய தாமம் இருக்கக்கூடிய இடம்தான். அங்க நீங்க போகணும், அந்த இடத்துக்கு நீங்க போகணும், அந்த ஆற்றலை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்படிங்கும்போது அதுதான் சந்தினி சக்தி, பகவான். இது எங்கிருந்து வருது அப்படின்னா, அந்தரங்க சக்தி ஆஃப் த பகவான்ல இருந்து நமக்கு கிடைக்குது. அதே போல சம்வித் அப்படின்னா உங்களுக்கு ஞானம் ஏற்படுகிறது, உங்களுக்கு அறிவு கிடைக்கிறது அப்படின்னா அது என்ன அறிவு என்றால், பகவானை பற்றி தெரிந்து கொள்வது, பகவானை பற்றி புரிந்து கொள்வது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு பகவானை பற்றி தெரியாது, நமக்கு நம்மை பற்றி மட்டுமே தான் தெரியும். நான் காரமா சாப்பிட்டேன்னா எனக்கு வயிற்று வலி வந்துடும், நான் நிறைய சக்கரை போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு நம்மளுடைய உடம்பை பத்தி தான் நமக்கு தெரியும். ஆனா பகவானுக்கு அவரை பற்றியும் தெரியும், மற்ற ஜீவராசிகளை பற்றியும் தெரியும். So that is the knowledge. ஒரு ஜீவராசிகளுக்கு அந்த கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் that is called சித், சம்வித். அந்த சித் சக்தி கிடைக்கிறது. அதே போல கிளாதினி, ஆனந்தம். இந்த ஆனந்தத்திற்கு உதாரணமாக தருவது யாரு? எப்பொழுதுமே ஒரு ஆனந்தத்தில் இருக்கிறது என்றால் ஸ்ரீமதி ராதாராணி. காரணம், அந்த ஆனந்த சக்திக்கு, அதாவது அந்த கிளாதினி சக்திக்கு அவர் ஒரு மூர்த்தியாக இருக்கு. தட் இஸ், ஷீ இஸ் த காஸ் ஃபார் தட். இங்க மூர்த்தி அப்படின்னா கிளாதினி சக்தி மூர்த்தி. பகவானுக்கு அந்த ஒரு ஆனந்தமாக எப்பவுமே இருக்காது அப்படின்னா அதற்கு காரணம் ஸ்ரீமதி ராதாராணி. ஷீ இஸ் த பிளஷர் பொட்டன்சி. அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், அவர் எப்பவுமே ஒரு ஜாய்ஃபுல் மூட்ல இருக்காரு அப்படின்னா அந்த சக்தி யாரிடமிருந்து அவர் பெறுகிறார் என்றால் ஸ்ரீமதி ராதாராணியிடமிருந்து பெறுகிறார். அவர்கிட்ட அந்த சக்தி கிடையாது. அந்த சக்தியை பகவானுக்கே தருவது யார் என்றால் ஸ்ரீமதி ராதாராணி. திஸ் இஸ் கால்டு கிளாதினி ஸ்வரூபா. ஸ்ரீமதி ராதாராணி அந்த சக்திக்கு ஸ்வரூபமாக இருக்கிறார். சோ இதுதான் நம்ம அந்த அந்தரங்கத்துல நம்ம புரிஞ்சுக்க கூடியது. அடுத்தது தத்தஸ்த சக்தி, பகவானுடைய ஒரு தத்தஸ்த சக்தி அப்படின்னா திஸ் இஸ் இடைப்பட்ட நடுத்தரமான ஒரு சக்தி. அந்த நடுத்தரமான ஒரு சக்தி என்றால் இட் இஸ் அ மார்ஜினல். அந்த ஜீவா என்ன பண்ணுது, அந்த ஜீவராசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா பௌதீக வாழ்க்கையை சுரண்டுகிறார்கள். they are exploiting the material nature. என்ன மெட்டீரியல் நேச்சர் அப்படின்னா அந்த பகவானுடைய ஆற்றலை அவர்கள் சுரண்டுகிறார்கள். உங்ககிட்ட இருக்கிற திறமையே வேற ஒருத்தன் கொடுத்துருக்கான்.
அப்படின்னா நீ அந்த வேற ஒருத்தனுக்கு தான் நீ வந்து ஒரு ஒரு வீட்டுல போய் நீங்க குடியிருக்கிறீங்க, வீட்டு வாடகையை கொடுத்துக்கிட்டு ஒருத்தன் வீட்டுல போய் குடியிருக்கிறீங்க, அந்த வீட்டையே நீ சொந்தமா பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த ஓனரை ஏமாத்துற மாதிரி இல்ல. அந்த மாதிரி பகவான் கொடுத்த ஆற்றல் பௌதீக ஆற்றல், பௌதீக உலகத்தினுடைய ஆற்றல் பகவானுடைய ஆற்றல். யூ ஆர் எக்ஸ்பிளாய்டிங் தட். அதை நீங்க சுரண்டி எடுத்துக்கிட்டு இதற்கு காரணமே நான் தான் எல்லாமே பண்றேன், என்னால தான் இது எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் எக்ஸ்பிளாய்டேஷன். அந்த அந்த சக்தி வந்து தத்தஸ்த, அந்த ஹயர்ல இந்த நடுத்தரமான இருக்கிற சக்தியில வந்து திஸ் டைப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து இந்த மாதிரி கேவலமாக ஒரு பௌதீகத்தினுடைய ஒரு இதுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு லிபரேஷன், அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எனக்கு அந்த ஒரே திங்கிங் தான். அந்த நான் எனக்குல இருந்து அவங்க வெளியே வரா மாதிரி இருந்தாங்கன்னா தென் ஒன்லி தே கெட் த லிபரேஷன். அது வரைக்கும் இந்த மார்ஜினல் பொட்டன்சியல் இருக்கிறவங்களுக்கு they have the tendency of exploiting the material nature, which is only Supreme Lord's energy. அது வந்து தத்தஸ்தா. நவ் பகிரங்க எனர்ஜி அப்படின்னா அதுதான் நம்ம பார்த்தோம். அந்த 8 விதமான அவர் சொல்றார் இல்லையா, மை செப்பரேட்டட் எனர்ஜி சொல்றார் இல்லையா. இந்த பௌதீக உலகம், இந்த ஜீவன்கள் உள்ளது, சூக்ஷமம் ஸ்தூலம், அதை வந்து நம்ம பார்த்தோம். பஞ்ச மகத்தத்துவம், அதை எல்லாமே நம்ம பார்த்தோம். அந்த சப்டில் அப்படின்னு பார்க்கும்போது மனம், புத்திசாலித்தனம், பொய், அகங்காரம், அதை பத்தி நம்ம தெரிஞ்சோம். இது எல்லாமே வந்து அந்த பகவானினுடைய ஆற்றல்கள் தான். அந்த பகவானினுடைய பல்வேறு வகையான ஆற்றல்களை பற்றி நாம் பார்க்கும்போது நம்ம பார்த்த மாதிரியே பரா அபரா, ஆன்மீகம் பிளஸ் பௌதீகம். இந்த அந்தரங்க சக்தி அப்படின்னா விஷுத சத்துவம். விஷுத சத்துவம் என்றால் எப்பொழுதுமே அந்த வாசுதேவரை பற்றிய ஒரு நினைவில் இருப்பது. இது யாருக்கு ஏற்படும் என்றால் அந்த வைஷ்ணவ குணத்தில் இருப்பவர்களுக்கு. எந்த சக்தி? அந்தரங்க சக்தி, பகவானுடைய அந்தரங்க சக்தி. அது தத்தஸ்தையோ பகிரங்கமோ நம்ம பேசல. அந்தரங்க சக்தி ஒருத்தருக்கு வந்து எப்படி ஏற்படும் என்றால் அந்த விசுத சத்துவத்தில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொண்டால். வாட் இஸ் விசுத சத்வா? யாருக்காவது தெரியுமா? It's above the planet of Sattva, right? Siddha Sattva. இல்ல, விசுத்த சத்துவா அப்படின்னா அந்த ஒரு ஒரு உன்னதமான ஒரு வைஷ்ணவர். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு கொடுக்குறேன் உங்களுக்கு. சித்திரகேது தெரியுமா உங்களுக்கு? சித்திரகேது என்னவா ஆனா? சித்திரகேது பிகம் விருத்ராசுரன் இல்லையா? சித்திரகேது வந்து ஸ்டார்டிங்ல அந்த மகன் இறந்த பிறகு புலம்ப துவங்குகிறான். புலம்பல்ல இருக்கும் பொழுது நாரத முனி, அங்கிரச முனி 2 பேரும் அவனுடைய அவைக்கு வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பிரம்ம ஜிக்ஞாச தத்துவம் அவனுக்கு போதிக்கப்படும் பொழுது தன்னுணர்வு பெற்ற சித்திரகேது பகவானை நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப வந்து சங்கர்ஷன், பகவானுடைய விரிவங்கமான சங்கர்ஷன், அவர் வந்து அவன் முன் தோன்றி அவனை வந்து ஒரு முழுமையான ஒரு வைஷ்ணவராக மாற்றுகிறார். அவன் வந்து வருத்தப்படுகிறான், நம்ம வந்து இந்த மாதிரி புலம்பிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு அவனுக்கு அந்த தரிசனம் கிடைத்த பிறகு ஆனந்தத்தில் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க உள்ள அப்சரஸ், அந்த அப்சரஸ்களோடு புஷ்பக விமானத்தில் அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கும் போது சிவனும் பார்வதியும், பார்வதி சிவனினுடைய தொடையில் அமர்ந்து கொண்டு, அது அந்த காட்சி. அப்ப சுத்தி அவங்க 2 பேரை சுத்தி பிராமணர்கள், மற்ற கந்தர்வர்கள், மற்ற அப்சரசுகள், சிவனுடைய தொண்டர்கள் எல்லாருமே இருக்காங்க பக்கத்துல. அந்த நேரத்துல வந்து பார்வதி அவருடைய தொடையில் அமர்ந்ததை பார்த்த இந்த சித்திரகேது சிரித்து விடுகிறான். சிரிச்ச உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த தாய்க்கு கோபம் வந்து, பார்வதிக்கு கோபம் வந்து சபித்து விடுகிறாள். அதன் மூலமாகத்தான் அவன் விருத்ராசூரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் உருவம் கிடைக்கிறது அவனுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு போதனை தருகிறார். இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசும்பொழுது அவரு சிரிக்கவும் இல்லை, அவர் கோவப்படவுமே இல்லை. கோவப்பட்டது யாரு? மனைவி கோவப்பட்டா. என் புருஷன் எப்படிடா பார்த்து சிரிப்ப அப்படின்னு.
ஆனா யாரு அஃபெண்ட் ஆனாங்களோ அவருக்கு கோபமே வரல. சோ அந்த சிவன் பார்வதி தேவி சதி இல்லையா, அந்த பார்வதி தேவி வந்து போதனை கொடுக்கும் பொழுது அவர் சொல்றார், சத்வம் விஷுதம் வாசுதேவ சப்தித்தம் யத் ஈயதே தத்ர புமான் அபாவிருத்தக சத்வே ச தஸ்மின் பகவான் வாசுதேவோ ஹே அதோக்ஷஜே மே நாமசா விதீயதே. எவன் ஒருவன் பகவான் வாசுதேவனுக்கு, அதாவது பகவான் கிருஷ்ணருக்கு முழுமையான கிருஷ்ண உணர்வில் எப்பொழுதுமே பகவானை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான மாயையிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது. இந்த ஸ்லோகத்தை அவர் ஏன் அங்க சொன்னார் அப்படின்னா, நான் எதற்காக வருத்தப்படவில்லை அப்படின்னா, அந்த சித்திரகேத்துவும் ஒரு வைஷ்ணவன், நானும் ஒரு வைஷ்ணவன். நாங்க 2 பேருமே யாரை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த வாசுதேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வாசுதேவனுடைய தொண்டனான அவன் மீது எனக்கு எந்த விதமான ஒரு கோபமும் ஏற்படவில்லை, எந்த விதமான ஒரு 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 பொறாமையும் ஏற்படவில்லை. என்னை பார்த்து சிரிச்சிட்டான் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. 2 பேருமே ஒரே நிலையில் நாங்கள் இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அவரை பற்றியே நாங்கள் இருவரும் சிந்தனையில் இருப்பதால் எங்களை போன்ற குணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வாசுதேவன் எந்த விதமான மாயைத்தரியம் இல்லாமல் எங்களுக்கு அவர் காட்சி அளிக்கிறார். காட்சி அளிக்கிறார்னா அவரை பற்றி எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. சோ திஸ் இஸ் கால்டு அந்த வாசுதேவ தத்துவம், வாசுதேவ சப்தித்தம். அப்படின்னா அந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே வந்து ஒரு தூய்மையான நிலையில் தான் இருக்கிறோம். யாரு? எல்லா ஜீவராசிகளுமே தூய்மையான நிலையில். கான்ஸ்டிடியூஷனலி the soul is pure. ஆனா ஒரு சில கலங்கங்கள் மூலமாக நமக்கு இது போல் நடந்து விடுகிறது. அதுதான் வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது, ஆசங்கோ ஹே அயம் புருஷகா. இந்த ஆத்மா, இந்த புருஷன், புருஷா மீன்ஸ் இங்க ஜீவா, பகவானுடைய ஒரு அங்கம். அது எல்லாமே எதனால் அசுத்தம் அடைகிறது என்றால் இந்த பௌதிகத்தினுடைய பௌதிக கலங்கங்களினால் தான் அசுத்தம் அடைகிறது. சோ ஒரு சுத்த சத்துவம், ஒரு அந்தரங்க சக்திக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த வாசுதேவர் அந்த குணங்களை நாம் பெற வேண்டும். சில பிரபுபாதர் வந்து அதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் கொடுப்பார். இரும்பு கம்பி, ஒரு இரும்பை நெருப்புல போடும்பொழுது அந்த இரும்பு தன்னுடைய தோற்றத்தை மறந்து அந்த நெருப்புக்கான குணங்கள் போல் அப்படியே ஜுவலிக்க துவங்கும். அந்த ஜுவாலை சொல்றோம்ல, அந்த மாதிரி அது அந்த ஒரு கனல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த ஹீட்ல அந்த இரும்பு உருவம் மாறி அதுவும் பார்க்கறதுக்கு நெருப்பு மாறிவிடும். அதே போல காப்பர் ஒயர் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கும்போது இட் பாசஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் இட் ஆல்சோ பிகம்ஸ் எலக்ட்ரிசிட்டி, அந்த காப்பர் ஒயர். அது போல நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு பகவானை பற்றிய கப்படமற்ற ஒரு பக்தி ஒன்று செய்யும் பொழுது, மாம் சோ யோ அவ்யாபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே ஷா குணான் சமத்தித் கைத்தான் பிரம்ம பூயாய கல்பதே. சோ அந்த சுத்த சத்துவம் என்பது டெக்னிக்கலி இட் இஸ் வாசுதேவர், பகவான். சோ அந்த சுத்த சத்துவம் ஒருவனுக்கு வருகிறது என்றால் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பகவானை பற்றிய அனைத்து விதமான விஷயங்களும் நமக்கு ஏற்படுகிறது. இதை வந்து அற்புதமாக சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்து விளக்குகிறார். இது நம்ம டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை கொஞ்சம் பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா we will go for further classes next week. இந்த சக்தியை பத்தி, ஹ்லாதினி சக்தியை பத்திலாம் சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு சர்வ பட்டாச்சாரிக்கு வந்து ஆத்மராம் வர்ஸ், சர்வ பட்டாச்சாரியார் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருக்க அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பேசலாம். ஸோ அவருக்கு விளக்கம் அளிக்கும் போது இந்த ஆற்றலை பற்றி சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் தரார் இந்த ஆற்றலை பற்றி, பகவானுடைய சக்திகளை பற்றி. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் நிறுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா we will see for doubts. ஹரே கிருஷ்ணா. பரா பிரகிருதி இன்னொன்னு என்ன சொன்னீங்க? பரா அப்பரா ஆட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. அந்த செகண்ட் வெர்ஸ் நம்பர் 2ல வந்து யூ கோட்டட் ஒரு வெர்ஸ் ஒன்னு கோட் பண்ணீங்க. அது